கவனிக்கும் தன்மையில் 5 யுக்திகள். சூத்திரங்கள். புருவங்களுக்கு மத்தியில் கவனம் வை. எண்ணங்களுக்கு முன்னால் மனம் இருக்கட்டும். உருவம் தலைவரை மூச்சின் சத்தால் நிறையற்றும். அங்கு ஒளியாக கொட்டட்டும். உலகச் செயல்களில் இருக்கும்போது 2 மூச்சுக்களின் இடையே கவனத்தை வை. அப்படி பயிற்சி செய்கையில் சில தினங்களில் புதிதாக பிறப்பாயாக. எவ்விதத்திலும் பார்க்க முடியாத மூச்சு நெற்றியின் மையத்திலிருந்து அது இதயத்தை அடைகையில் உறங்கும் கணத்தில் கனவுகளின் மேலும் அதோடு மரணத்தின் மேலும் கூட அவைகளை செலுத்தும் திறனடைவாயாக. அதிகபட்ச பக்தியோடு மூச்சின் 2 சந்திப்புகளின் மேலும் மையம் கொண்டு அறிபவனை அறிவாயாக. இறந்தவனைப் போலப்படு. ஆத்திரம் நிறைந்து அப்படியே இரு. அல்லது இமையை அசைக்காமல் பார். அல்லது எதையாவது உறிஞ்சு. பின்பு உறிஞ்சுதலாகவே மாறிவிடு. மாபெரும் கிரேக்க தத்துவ ஞானி பித்தகோரஸ் எகிப்து நாட்டின் ஒரு பள்ளியில் சேரச் சென்றபோது மனம் தாண்டிய புதிர்களை பற்றிய இரகசிய பள்ளி அவன் சேர்த்து கொள்ளப்படவில்லை. இதுவரை உருவாக்கப்பட்டவைகளிலேயே மிகச் சிறந்த ஒரு மனம் பித்தகோரஸ். அவரால் ஏன் அவரை சேர்க்க மறுக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் மறுபடியும் மறுபடியும் விண்ணப்பித்தார். ஆனால் அவர் ஒரு குறிப்பிட்ட உணவு உட்கொள்ளாமல் இருப்பது மற்றும் மூச்சு பயிற்சியை மேற்கொண்டாலொழிய அவரை பள்ளியில் சேர்த்து கொள்ள முடியாது என்று கூறிவிட்டனர். நான் அறிவிற்காக வந்தேன், எந்தவித ஒழுக்க பயிற்சிக்காகவும் அல்ல. ஆனால் பள்ளியின் நிர்வாகிகள் சொன்னார்கள், நீ மாறுபாடு அடையவில்லை என்றால் எங்களால் உனக்கு அறிவை கொடுக்க முடியாது. உண்மையில் நாங்கள் அறிவின் மேல் ஆர்வம் உடையவர்களே அல்ல, நாங்கள் நிஜமான அனுபவத்தில் ஆர்வம் கொண்டவர்கள். வாழாத அனுபவப்படாத வரையில் எந்த அறிவும் அறிவல்ல. ஆகவே நீ 40 நாட்கள் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். அப்போது தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட முறைப்படி மூச்சு விட வேண்டும். அதோடு சில குறிப்பிட்ட புள்ளிகளை பற்றிய குறிப்பிட்ட விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும். வேறு எந்த வழியும் இல்லை. ஆகவே பித்தகோரஸ் இந்த பயிற்சியை மேற்கொண்டு தேர்ச்சி பெற வேண்டி இருந்தது. 40 நாட்கள் உண்ணாமல் மூச்சு விட்டு கொண்டு விழிப்போடு கவனமாக இருந்த பின் அவர் பள்ளியில் சேர அனுமதிக்கப்பட்டார். பித்தகோரஸை உள்ளே அனுமதிக்கவில்லை. நான் வேறு மனிதன். நான் மறுபிறப்பு எடுத்துள்ளேன். நீங்கள் சரி, நான் தவறு. ஏனெனில் அப்போது என் முழு அணுகுமுறையும் அறிவுபூர்வமானது. இந்த தூய்மைப்படுத்தலின் பயனாக எனது ஜீவனின் மையம் மாறிவிட்டது. அறிவுபூர்வமானதிலிருந்து அது கீழே இறங்கி இதயத்திற்கு வந்துவிட்டது. இப்போது விஷயங்களை என்னால் உணர முடியும். இந்த பயிற்சிக்கு முன்பாக என்னால் அறிவுபூர்வமாக மட்டுமே, தலை மூலமாக மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். இப்போது என்னால் உணர முடியும். இப்போது சத்தியம், உண்மை என்பது எனக்கு ஒரு கோட்பாடு அல்ல, மாறாக வாழ்க்கை. அது ஒரு தத்துவமாக இருக்கப் போவதில்லை. அதற்கு பதிலாக ஒரு அனுபவமாக, பிரபஞ்ச இருப்பாக இருக்கும். அவர் மேற்கொண்ட அந்த பயிற்சி எது? இந்த 5வது யுக்தியே பித்தகோரஸுக்கு கொடுக்கப்பட்ட யுக்தியாகும். இது கொடுக்கப்பட்டது எகிப்தில். ஆனால் யுக்தி இந்தியாவினுடையது. உனது கவனத்தை 3வது கண்மேல் வை. 5வது மூச்சு யுக்தி. புருவங்களுக்கு மத்தியில் கவனம் வை. எண்ணங்களுக்கு முன்னால் மனம் இருக்கட்டும். உருவம் தலைவரை மூச்சின் சத்தால் நிறையற்றும். அங்கு ஒளியாக கொட்டட்டும். இந்த யுக்திதான் பித்தகோரஸுக்கு கொடுக்கப்பட்டது. பித்தகோரஸ் இந்த யுக்தியுடன் தான் கிரேக்க நாட்டிற்கு திரும்பினார். உண்மையில் அவர்தான் ஊற்றுக்கண்ணாக
மேற்கத்திய ஞான தேடலின் பிறப்பிடமாக மாறினார். மேற்கத்திய ஞான மார்க்கத்தின் தந்தை அவரே. இந்த யுக்தி வெகு ஆழமான முறைகளில் ஒன்று. இதை புரிந்து கொள்ள முயற்சி செய். புருவங்களுக்கு மத்தியில் கவனம் வை. தற்போதைய உடலியல் விஞ்ஞான ஆராய்ச்சி சொல்கிறது, 2 புருவங்களுக்கும் இடையில் உள்ள சுரப்பி காந்தமாய் கவர்கிறது. அதை நோக்கி உனது கவனத்தை அது இழுத்துக் கொள்கிறது. அது விழுங்கி விடுகிறது. பழைய தந்திரா நூல்களில் 3வது கண்ணிற்கு உணவு கவனம்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பசியோட்டிருக்கிறது. அது பிறவியாக பசியோடு இருக்கிறது. அதற்கு நீ கவனம் கொடுத்தால் அது துடிப்புக்கு வரும். அது உயிர் துடிப்படைகிறது. அதற்கு உணவு கிடைத்து விட்டது. நீ ஒரு முறை கவனம் உணவாக இருப்பதை அறிந்து கொண்டு விட்டால், நீ ஒரு முறை உன் கவனம் காந்தம் போல் கவரப்படுவதை, ஈர்க்கப்படுவதை, அந்த சுரப்பினாலேயே இழுக்கப்படுவதை உணர்ந்து விட்டால், அதன் பின் கவனத்தோடு இருப்பது ஒன்றும் சிரமமானது அல்ல. ஒருவன் சரியான புள்ளியை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உன் கண்களை மூடு. உனது கண்கள் நடுமத்திக்கு நகரட்டும். இப்போது அந்த புள்ளியை உணர். நீ அந்த புள்ளிக்கு அருகே வரும்போது உனது கண்கள் திடீரென்று அசையாமல் நிற்கும். அவைகளை அசைப்பது கடினமாயிருக்கும் போது நீ சரியான புள்ளியை பிடித்து விட்டாய் என்பதை தெரிந்து கொள். புருவங்களுக்கு மத்தியில் கவனம் வை. எண்ணங்களுக்கு முன்னால் மனம் இருக்கட்டும். இந்த கவனம் அங்கிருந்தால் அப்போது முதல் தடவையாக ஒரு புதிய விஷயத்தை நீ அனுபவிப்பாய். முதல் தடவையாக எண்ணங்கள் உனக்கு முன்னால் ஓடுவதை பார்ப்பாய். நீ பார்வையாளனாக மாறிவிடுவாய். அது ஒரு சினிமா திரை போல. எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நீ பார்வையாளனாக இருக்கிறாய். உனது கவனம் 3வது கண் மையத்தில் குவிந்து விட்டால் உடனே நீ எண்ணங்களின் பார்வையாளனாக மாறிவிடுவாய். சாதாரணமாக நீ பார்வையாளன் அல்ல. நீ எண்ணங்களோடு உன்னை அடையாளம் கொள்கிறாய். அங்கு கோபம் இருந்தால் நீ கோபம் அடைகிறாய். ஒரு எண்ணம் நகர்ந்தால் நீ அதற்கு பார்வையாளனாய் இருப்பதில்லை. நீ அந்த எண்ணத்துடன் ஒன்றி போகிறாய், அடையாளம் கொண்டு விடுகிறாய். பின் அதோடு சேர்ந்து நீயும் நகர்கிறாய். நீ அந்த எண்ணமாக மாறிவிடுகிறாய். அந்த எண்ணத்தின் உருவை எடுக்கிறாய். பாலுணர்வு அங்கு இருக்கும்போது நீ பாலுணர்வாக மாறிவிடுகிறாய். கோபம் அங்கு இருக்கும்போது நீ கோபமாக மாறிவிடுகிறாய். பேராசை அங்கு இருக்கும்போது நீ பேராசையாக மாறிவிடுகிறாய். நகருகின்ற எந்த எண்ணமும் உன்னோடு அடையாளம் கொண்டு விடுகிறது. உனக்கும் எண்ணத்திற்கும் இடையில் எந்த இடைவெளியும் இருப்பதில்லை. ஆனால் 3வது கண்ணை நோக்கும்போது திடீரென்று நீ ஒரு பார்வையாளனாக, சாட்சி பாவம் கொண்டவனாக மாறுகிறாய். 3வது கண்ணின் மூலம் நீ ஒரு சாட்சி பாவமாக மாறுகிறாய். 3வது கண்ணின் மூலம் நீ எண்ணங்களை வானத்தில் ஓடும் மேகங்களைப் போல அல்லது வீதியில் போகும் மக்களைப் போல பார்க்க முடியும். நீ உனது வீட்டின் ஜன்னல் அருகே உட்கார்ந்து கொண்டு வானத்தை பார்க்கிறாய் அல்லது வீதியில் உள்ள மக்களை பார்க்கிறாய். நீ அவற்றில் அடையாளம் கொள்வதில்லை. நீ விலகி இருக்கிறாய். மலை மேலிருந்து பார்ப்பதைப் போல நீ வேறு. இப்போது கோபம் அங்கு இருந்தால் அதை ஒரு பொருளைப் போல உன்னால் பார்க்க முடியும். இப்போது நீ கோபமாயிருப்பதாக நீ உணரமாட்டாய். நீ உன்னை கோபம் சூழ்ந்திருப்பதாக, உன்னை நோக்கி கோபம் என்ற மேகம் வந்து சூழ்ந்திருப்பதாக உணர்வாய். ஆனால் நீ அந்த கோபம் அல்ல. இவ்வாறு நீ கோபமல்ல என்றாகிவிட்டால் கோபம் வலிமையற்றதாகி விடுகிறது. அது உன்னை பாதிக்க முடியாது. நீ அதனால் தொடப்படாமல் இருக்கிறாய். கோபம் வரும் போகும். ஆனால் நீ உன்னில் மையம் கொண்டவனாயிருப்பாய். இந்த 5வது யுக்தி சாட்சி பாவத்தை கண்டுபிடிக்கும் யுக்தி. புருவங்களுக்கு மத்தியில் கவனம் வை. எண்ணங்களுக்கு முன்னால் மனம் இருக்கட்டும். இப்போது
உனது எண்ணங் களைப்பார். இப்போது உன் எண்ணங்களைச் சந்தி. உருவம் தலைவரை மூச்சின் சத்தால் நிறையற்றும். அங்கு ஒளியாக கொட்டட்டும். கவனம் மூன்றாவது கண்ணில். 2 புருவங்களுக்கு மத்தியில் குவிக்கப்படும் போது 2 விஷயங்கள் நடக்கின்றன. 1, திடீரென நீ சாட்சி பாவமாக மாறுகிறாய். இது 2 விதமாக நிகழலாம். நீ சாட்சி பாவமாக மாறுவதன் மூலம் நீ 3வது கண்ணில் மையம் கொள்ளலாம். சாட்சி பாவமாக இருக்க முயலு. எது நடந்தாலும் சாட்சி பாவத்திலேயே இருக்க முயற்சி செய். நீ உடல் நலம் இல்லாமல் இருக்கிறாய். உடம்பு வலியாக வேதனையாக இருக்கிறது. உனக்கு துன்பமும் துயரமும் வந்துள்ளது. எதுவாக இருந்தாலும் அதற்கு சாட்சி பாவத்தோடு இரு. எது நடந்தாலும் நீ அதோடு அடையாளம் கொள்ளாதே. சாட்சி பாவமாக இரு. ஒரு பார்வையாளனாக இரு. அதன் பின் சாட்சி பாவத்தில் இருந்து கொண்டே இருப்பது சாத்தியமானதாகிவிட்டால் நீ 3வது கண்ணில் குவிந்து விடுவாய். இதற்கு தலைகீழானதும் ஆகலாம். நீ 3வது கண்ணில் குவிந்திருந்தால் நீ சாட்சி பாவத்திற்கு மாறிவிடுவாய். இவை 2ம் ஒன்று நடக்கும் 2 வழிகள். ஆகவே 1, 3வது கண்ணில் மையம் கொண்டிருக்கையில் சாட்சி பாவமான சுயம் அங்கே எழும். இப்போது நீ உனது எண்ணங்களை சந்திக்கலாம். இதுதான் 1வது. 2வது, இப்போது நீ மூச்சின் நுட்பமான மென்மையான அதிர்வுகளை உணர முடியும். இப்போது நீ மூச்சின் உருவத்தை, மூச்சின் முக்கிய சத்தாக உள்ளதை உணர முடியும். முதலில் உருவம் மூச்சின் சத்து என்று சொல்லப்படுவதின் அர்த்தம் என்ன என்று புரிந்து கொள்ள முயற்சி செய். நீ மூச்சு விடும்போது நீ வெறும் காற்றை மட்டும் சுவாசிப்பதில்லை. நீ வெறும் காற்றையே ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் பல வாயுக்கள் சேர்ந்த காற்று சுவாசிப்பதாக விஞ்ஞானம் கூறுகிறது. அவர்கள் நீ காற்றையே சுவாசிப்பதாக கூறுகின்றனர். ஆனால் தந்த்ரா சொல்லுகிறது, காற்று வெறும் வாகனம்தான். உண்மையான விஷயம் அதுவல்ல. நீ பிராணாவை சுவாசிக்கிறாய், அதாவது உயிர் சக்தியை. காற்று வெறும் சாதனம், பிராணாவே நிறைந்திருப்பது. நீ பிராணாவை சுவாசிக்கிறாய், வெறும் காற்றை அல்ல. தற்கால விஞ்ஞானத்தால் பிராணா என்பது போன்ற ஏதோ ஒன்று இருக்கிறதா என்பதை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் சில ஆராய்ச்சியாளர்கள் ஏதோ ஒரு புதிரானதை உணர்ந்திருக்கிறார்கள். மூச்சு வெறும் காற்று அல்ல. இது பல தற்கால ஆராய்ச்சியாளர்களாலும் உணரப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு பெயரை சொல்ல வேண்டும். வில்லியம் பிரிட்ஜ், ஒரு ஜெர்மானிய உளவியலாளர். இவர் இதை ஆர்கான் எனர்ஜி என்று அழைத்தார். இது பிராணா என்பதை போன்றதே. அவர் சொன்னார், நீ சுவாசிக்கும் போது காற்று ஒரு வெறும் சாதனம்தான். அதில் ஒரு புதிரான பொருள் உள்ளது. அதை ஆர்கான் அல்லது பிராணா அல்லது உயிர் சக்தி என்று அழைக்கலாம். ஆனால் இது மிகவும் நுட்பமானது. உண்மையில் இது ஒரு பொருள் அல்ல. காற்று ஒரு பொருள், கொண்டு செல்லும் பொருள். ஆனால் ஏதோ நுட்பமானது, பொருளற்ற ஒன்று அதன் மூலம் போகிறது. அதனுடைய விளைவுகளை உணர முடியும். நீ ஒரு மிகவும் உயர் சக்தி உள்ள ஒருவரோடு இருக்கும்போது குறிப்பிட்ட உயர் சக்தி ஒன்று உன்னுள் எழுவதை நீ உணர முடியும். நீ மிகவும் நோய்வாய்ப்பட்ட ஒருவரோடு இருக்கும்போது உறிஞ்சப்பட்டதாக, உன்னிடமிருந்து ஏதோ ஒன்று பிடுங்கப்பட்டதாக நீ உணர்வாய். நீ ஆஸ்பத்திரிக்கு செல்லும் போது ஏன் நீ மிகவும் சோர்வாக உணர்கிறாய்? நீ எல்லா பக்கங்களிலிருந்தும் உறிஞ்சப்படுகிறாய். முழு ஆஸ்பத்திரி சூழ்நிலையும் ஆரோக்கியமற்று உள்ளது. அங்குள்ள ஒவ்வொருவருக்கும் உயிர் சக்தி, அதிக பிராணா தேவை. ஆகவே நீ அங்கிருந்தால் திடீரென்று உன்னுடைய பிராணா உன்னிடமிருந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறது. சில சமயம் நீ கூட்டத்தின் நடுவில் இருக்கையில் ஏன் நீ மூச்சடைப்பது போல உணர்கிறாய்? ஏனெனில்
உனது பிராணா உறிஞ்சப்படுகிறது. காலையில் தனியாக நீ வானத்தின் அடியில் மரங்களின் அடியில் இருக்கும்போது திடீரென்று நீ உனக்குள் ஒரு உயிர் சக்தியை, பிராணாவை உணர்கிறாய். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் தேவை. அந்த இடம் கொடுக்கப்படாவிட்டால் உன் பிராணா உறிஞ்சப்படும். வில்லியம் ரிச் பல பரிசோதனைகள் செய்தார். ஆனால் அவர் ஒரு பைத்தியக்காரனாக கருதப்பட்டார். விஞ்ஞானம் அதற்கே உரிய மூட நம்பிக்கைகளை கொண்டுள்ளது. மேலும் விஞ்ஞானம் மிகவும் பழமைத்தனம் வாய்ந்தது. விஞ்ஞானம் காற்றை விட அதிகமாக வேறு ஏதோ ஒன்று உள்ளது என்பதை இன்னும் உணர முடியவில்லை. ஆனால் இந்தியா அதோடு பல நூற்றாண்டுகளாக பரிசோதனை செய்து வருகிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் ஒருவர் சமாதிக்குள் போவதை, பேரண்ட இயக்கத்தின் உணர்வு நிலைக்கு நிலத்தின் அடியில் சமாதிக்குள் பல நாட்களுக்கு காற்று புக முடியாத இடத்திற்கு போவதை பற்றி தெரிந்திருக்கலாம். ஒரு மனிதன் 1880 வருடம் எகிப்திய நாட்டில் அத்தகைய நிலத்தின் அடியில் சமாதிக்கு 40 வருடம் அங்கேயே இருப்பதற்காக சென்றான். அவனை புதைத்த அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள். ஏனெனில் அவன் 40 வருடம் கழித்து 1920 ஆண்டுதான் அவனது சமாதியில் இருந்து வெளியே வர வேண்டும். 1920 அவனை உயிருடன் பார்ப்போம் என்று ஒருவருமே நினைக்கவில்லை. ஆனால் அவன் உயிருடன் இருந்தான். அவன் அதன் பின்பு 10 வருடங்கள் உயிரோடு இருந்திருந்தான். அவன் முழுவதும் வெளிரி போயிருந்தான். ஆனால் அவன் உயிரோடு இருந்தான். அங்கு அவனை காற்று சென்றடைய எந்த சாத்தியமும் இல்லை. அவன் மருத்துவ டாக்டர்கள் மற்றும் ஏனையோரால் கேட்கப்பட்டான், இதன் ரகசியம் என்ன? அவன் சொன்னான், எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும். அதாவது பிராணா எங்கு வேண்டுமானாலும் நுழையும், பாயும். காற்று நுழைய முடியாது, ஆனால் பிராணா நுழைய முடியும். ஒருமுறை உனக்கு பிராணாவை நேரடியாக அதன் கொள்கலம் இல்லாமல் உறிஞ்ச முடியும் என்பது தெரிந்துவிட்டால் அதன் பின் நீ பல நூற்றாண்டுகளுக்கு கூட சமாதிக்குள் போய்விட முடியும். பிராணாவை நோக்க முடியும், மூச்சை அல்ல. மாறாக மூச்சின் முக்கிய சத்தை, பிராணாவை. அப்படி நீ சுவாசத்தின் முக்கிய சத்தை பிராணாவை நோக்க முடிந்தால் அப்போது நீ குதிக்கக்கூடிய, மிகப்பெரிய மாற்றம் நிகழக்கூடிய இடத்தில் அந்த புள்ளியில் இருக்கிறாய். சூத்திரம் சொல்கிறது, உருவம் தலைவரை மூச்சின் சத்தால் நிறையற்றும். நீ மூச்சின் சத்தை, பிராணாவை உணரும் அந்த தருணத்தில் உனது தலை அதனால் நிறைவதாக கற்பனை செய்து கொள். வெறும் கற்பனை செய்து கொள். எந்த முயற்சியும் தேவையில்லை. எப்படி கற்பனை வேலை செய்கிறது என்று நான் உனக்கு விளக்குகிறேன். 3வது கண் மையத்தில் நீ குவிந்திருக்கும் பொழுது கற்பனை செய். அது நடக்கும் அப்பொழுதே, அங்கேயே. இப்பொழுது உனது கற்பனை எதையும் உருவாக்க முடியாது. நீ கற்பனை செய்து கொண்டே போகிறாய். ஆனால் எதுவும் நடப்பதில்லை. ஆனால் சில சமயங்களில் எதுவும் தெரியாமலே சாதாரண வாழ்க்கையிலும் பலதும் நடக்கின்றன. நீ உனது நண்பனை பற்றி கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய். அப்போது திடீரென்று கதவை தட்டும் சப்தம் கேட்கிறது. உனது நண்பன் வந்திருக்கிறான், நீ இதை தற்செயலானது என்று சொல்கிறாய். சில சமயம் உனது கற்பனை தற்செயலானது போல வேலை செய்கிறது. ஆனால் இனிமேல் எப்பொழுது இப்படி நடந்தாலும் முழு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி பகுத்தறிய முயற்சி செய். எப்பொழுதெல்லாம் உன் கற்பனை நடைமுறையாக மாறியுள்ளதாக நீ உணர்வது நிகழ்கிறதோ அப்பொழுது உனக்குள் சென்று ஆழமாக பார். உனது கவனம் எங்கோ 3வது கண்ணுக்கு அருகிலேயே கண்டிப்பாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் தற்செயலாக இப்படி நிகழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது தற்செயலானதன்று. நீ இரகசிய விஞ்ஞானத்தை அறியாததால் உனக்கு அது அப்படிதான் தெரிகிறது.
உனது மனம் தெரியாமலேயே மூன்றாவது கண் மையத்திற்கு அருகில் நகர்ந்திருக்க வேண்டும். உனது கவனம் மூன்றாவது கண்ணில் இருக்கையில் வெறும் கற்பனையே போதும் அந்த விஷயத்தை உருவாக்க. இந்த சூத்திரம் சொல்கிறது, புருவங்களுக்கு மத்தியில் நீ குவிந்திருக்கையில் மூச்சின் முக்கிய சத்தை அப்போது நீ உணர முடிகையில் உருவம் நிறையற்றும். இப்போது அந்த சத்து உன் முழு தலையிலும், முக்கியமாக தலையின் உச்சியில் சகஸ்திரகாரத்தில், அதாவது உளப்பூர்வமான மிக உயர்ந்த மையம் நிறைவதாக கற்பனை செய்து கொள். நீ கற்பனை செய்யும் கணத்திலேயே அது நிறைந்துவிடும். அங்கு தலையின் உச்சியில் ஒளியாய் கொட்டட்டும். இந்த பிராணா சத்து தலையின் உச்சியிலிருந்து ஒளியாக கொட்டுகிறது. இப்படி அது கொட்ட ஆரம்பிக்கும். இப்படி கொட்டும் ஒளியின் அடியில் நீ புத்துணர்வடைவாய், மறுபிறவி எடுப்பாய், முற்றிலும் புதிதாய் ஆவாய். இதுதான் உள்ளே மறுபிறப்பு எடுப்பது என்பதன் அர்த்தம். ஆகவே 2 விஷயங்கள். முதலாவது. மூன்றாவது, கண்ணில் குவிவதால் உன் கற்பனை சக்தி உள்ளதாகிறது, உருவாக கூடியதாகிறது. அதனால்தான் தூய்மைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சிகளை செய்வதற்கு முன் தூய்மையடை. தூய்மையாயிருப்பது என்பது தந்த்ராவிற்கு ஒரு ஒழுக்க கோட்பாடல்ல. தூய்மை முக்கியமானது. ஏனெனில் நீ மூன்றாவது கண்ணில் குவிந்திருக்கையில் உன் மனம் தூய்மையற்று இருந்தால் உனது கற்பனை ஆபத்தாக முடியக்கூடும். உனக்கு ஆபத்தாக, அடுத்தவர்களுக்கு ஆபத்தாக. நீ யாரையாவது கொலை செய்ய எண்ணிக்கொண்டிருந்தால், இந்த யோசனை மனத்தில் இருந்தால், வெறும் கற்பனையே அந்த மனிதனை கொன்றுவிடும். அதனால்தான் முதலில் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் வலியுறுத்தப்படுகிறது. பித்தகோரஸ் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும். குறிப்பிட்ட மூச்சு பயிற்சியை, இந்த மூச்சு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டது. ஏனெனில் இங்கு ஒருவன் மிகவும் ஆபத்தான வழியில் பயணம் செய்கிறான். ஏனெனில் எங்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆபத்தும் இருக்கிறது. மேலும் மனம் தூய்மையற்று இருந்தால் எப்பொழுதெல்லாம் உனக்கு சக்தி கிடைக்கிறதோ அப்பொழுதே உடனே உனது தூய்மையற்ற எண்ணங்கள் அதை கைப்பற்றி கொள்ளும். நீ பலமுறை கொள்வதாக கற்பனை செய்துள்ளாய். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த கற்பனை வேலை செய்ய முடியவில்லை. அப்படி அது வேலை செய்தால், அது உடனே நடைமுறையானால், அப்போது அது ஆபத்தாகிவிடும். மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, உனக்கும் சேர்த்து. ஏனெனில் நீ பலமுறை தற்கொலை செய்து கொள்ள எண்ணியிருக்கிறாய். மனம் மூன்றாவது கண்ணில் குவிந்திருந்தால் தற்கொலையை பற்றிய வெறும் எண்ணம் தற்கொலையாக மாறிவிடும். உனக்கு மாற்றுவதற்கு ஏதும் நேரம் இருக்காது. உடனே அது நடந்துவிடும். யாராவது ஒருவர் வசியத்திற்கு உள்ளாவதை பார்த்திருக்க கூடும். ஒருவர் வசியப்பட்டு விட்டால் வசியப்படுத்தியவர் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். அதை உடனே வசியப்பட்டவர் கடைபிடிப்பார். எவ்வளவு மடத்தனமான கட்டளையாயிருந்தாலும், எவ்வளவு அறிவுக்கு புறம்பானதாயிருந்தாலும் அல்லது சாத்தியமற்றதாக இருந்தாலும் வசியப்பட்டவர் அதை கடைபிடிப்பார். என்ன நடக்கிறது? எல்லா வசியத்திற்கும் அடிப்படையாய் இந்த 5வது யுக்தி உள்ளது. எந்த ஒருவர் வசியம் செய்யப்படும் போதும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியின் மேல், ஏதோ ஒரு வெளிச்ச புள்ளியின் மீது, சுவற்றில் உள்ள ஏதோ ஒரு புள்ளியின் மேல், அல்லது இது போல வேறு ஏதாவது, அல்லது வசியம் செய்பவரின் கண்களின் மேல் அவர்களின் கண்களை குவிக்கும்படி சொல்லப்படுகிறது. உனது கண்களை ஒரு குறிப்பிட்ட புள்ளியின் மேல் நீ குவித்தால் 3 நிமிடங்களுக்குள் உனது உள்கவனம் 3வது கண்ணை நோக்கி பாய ஆரம்பித்துவிடும். உனது உள்கவனம் 3வது கண்ணை நோக்கி பாய ஆரம்பிக்கும் அந்த கணத்தில் உனது முகம் மாற ஆரம்பிக்கும். வசியம் செய்பவருக்கு உன் முகம் மாற ஆரம்பிப்பது தெரியும். திடீரென்று உன் முகத்தில் உயிர் சக்தி போய்விடும்.
அது இறந்ததைப் போல, ஆழமான உறக்கத்தில் இருப்பதைப் போல மாறும். உனது முகம் துடிப்பை, உயிர் சக்தியை இழப்பதை உடனே அந்த வசியம் செய்பவர் அறிந்து கொள்வார். இதன் அர்த்தம், இப்போது உனது கவனம் முழுவதும் மூன்றாவது கண் மையத்தால் உறிஞ்சப்படுகிறது. உனது முகம் இறந்ததாக மாறிவிட்டது. முழு சக்தியும் மூன்றாவது கண் மையத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போது வசியம் செய்பவர் உடனே அறிவார். அவர் சொல்வது எதுவாயிருந்தாலும் அது நடக்கும். அவர் சொல்வார், இப்பொழுது நீ ஆழமான தூக்கத்திற்கு போகிறாய். உடனே நீ அங்கு போய்விடுகிறாய். அவர் சொல்கிறார், இப்பொழுது நீ உணர்வற்ற நிலைக்கு போகிறாய். நீ உடனே உணர்வற்று போய்விடுவாய். அவர், இப்பொழுது நீ நெப்போலியன் ஆகிவிட்டாய் என்று சொன்னால் நீ அப்படியே மாறிவிடுவாய். நீ நெப்போலியனைப் போல செயல்பட ஆரம்பிப்பாய். நீ நெப்போலியனைப் போல பேச ஆரம்பிப்பாய். உனது சைகைகள் மாறிப்போகும். உனது உணர்வற்ற மனம் கட்டளை பெற்றுக்கொண்டு அதை நிஜத்தில் உருவாக்கும். நீ ஒரு வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இப்போது அந்த வியாதி மறைந்து விட்டதாக கட்டளை கொடுக்க முடியும். அதனால் அது மறைந்து போகும். அல்லது எந்த புது வியாதியையாவது உருவாக்கவும் முடியும். ஒரு சாதாரண கல்லை வீதியிலிருந்து எடுத்து உன் கையில் வைத்துவிட்டு, அந்த வசியப்படுத்தியவர் உன் கையில் உள்ளது நெருப்பு என்று சொல்லலாம். உடனே நீ தகிக்கும் சூட்டை உணர்வாய். உனது உள்ளங்கை எரிந்து போகும். மனத்தில் மட்டுமல்ல, இது மாறாக நிஜத்திலும் எரிந்து போகும். உண்மையாகவே உனது தோல் எரிந்து போகும். உனக்கு எரியும் உணர்ச்சி ஏற்படும். என்ன நடக்கிறது? நெருப்பு எதுவும் இல்லை. வெறும் சாதாரண கல்லே அங்குள்ளது. குளிர்ந்தது. அது எப்படி இந்த எரிதல் நடக்கிறது? நீ உனது மூன்றாவது கண் மையத்தில் குவிந்திருக்கிறாய். வசியப்படுத்தியவர் உனது கற்பனைக்கு தனது யோசனைகளை கொடுக்கிறார். அவை நிஜமாக்கப்படுகின்றன. வசியப்படுத்தியவர், இப்போது நீ இறந்து விட்டாய் என்று சொன்னால் நீ உடனடியாக இறந்து விடுவாய். உனது இதயம் நின்றுவிடும். அது நின்றுதான் ஆக வேண்டும். மூன்றாவது கண்ணினால் தான் இது நடக்கிறது. மூன்றாவது கண்ணில் கற்பனையும் நிஜமும் இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் அல்ல. கற்பனையே நிஜம். கற்பனை செய், அப்போது அது அப்படித்தான். கனவிற்கும் உண்மைக்கும் எந்த இடைவெளியும் அங்கு இல்லை. கனவு காண், அது உண்மையாக மாறும். அதனால்தான் ஆதிசங்கரர் இந்த முழு உலகமும் தெய்வீகத்தினுடைய கனவு அல்லாமல் வேறொன்றுமில்லை என்று சொன்னார். தெய்வீகத்தின் கனவு இது. ஏனெனில் தெய்வீகம் மூன்றாவது கண்ணிலேயே மையம் கொண்டுள்ளது. எப்பொழுதும் நிலையாக. ஆகவே தெய்வீகம் காணும் கனவு எதுவாயிருந்தாலும் அது உண்மையாக மாறிவிடுகிறது. நீயும் மூன்றாவது கண்ணில் மையம் கொண்டால் உனது கனவு எதுவாயிருந்தாலும் அது உண்மையாகிவிடும். சாரிபுட்டா கௌதம புத்தரிடம் வந்தார். அவர் ஆழமாக தியானித்தார். பின் பல விஷயங்கள், பல தோற்றங்கள் வர ஆரம்பித்தன. இது தியானத்தில் ஆழமாக செல்லும் எவருக்கும் நிகழ்வதே. அவர் சொர்க்கங்களை பார்க்க ஆரம்பித்தார். அவர் நரகங்களை பார்க்க ஆரம்பித்தார். அவர் தேவதைகளை, கடவுள்களை, தேவ கணங்களை பார்க்க ஆரம்பித்தார். அவை நிஜமானவை. அவர் புத்தரிடம் ஓடி வந்து, இப்படி எல்லாம் தோற்றங்கள் எனக்கு வந்தது என்று விவரிக்கும் அளவு நிஜமாக தோன்றியவை. ஆனால் புத்தர் சொன்னார், அவை ஒன்றுமில்லை, வெறும் கனவுதான், வெறும் கனவுகள். ஆனால் சாரிபுட்டா சொன்னார், அவை மிக உண்மையாக இருந்தன. நான் எப்படி அவைகளை கனவுகள் என்று சொல்வது? எனது தோற்றத்தில் நான் ஒரு பூவை பார்க்கும்போது அது உலகத்தில் உள்ள எந்த பூவையும் விட அதிக உண்மையானதாக தெரிகிறது. மனம் அங்குள்ளது. நான் அதை தொட முடியும். மேலும் அவர் புத்தரிடம் சொன்னார், நான் உங்களை பார்க்கும்போது நான் உங்களை அவ்வளவு உண்மையாக பார்ப்பதில்லை.
அந்த பூ நீங்கள் இப்பொழுது எனக்கு முன்னால் இருப்பதை விட அதிக உண்மையாக இருக்கிறது. ஆகவே நான் எப்படி எது உண்மை எது கனவு என்று வித்தியாசப்படுத்திக் கொள்ள முடியும்? புத்தர் சொன்னார், நீ இப்போது மூன்றாவது கண்ணில் மையம் கொண்டிருப்பதால் கனவும் நிஜமும் ஒன்றே. நீ காணும் கனவுகள் எல்லாம் அது எதுவாயிருந்தாலும் நிஜமே. அதோடு இதன் தலைகீழும் அப்படியே. மூன்றாவது கண்ணில் மையம் கொண்டிருப்பவருக்கு கனவுகள் எல்லாம் நிஜமாகிவிடும். அதோடு நிஜமானவைகள் அனைத்தும் வெறும் கனவு போல ஆகிவிடும். ஏனெனில் உன் கனவுகள் நிஜமாக மாறுகின்ற பொழுது நீ அறிந்து கொள்ளுவாய். அதாவது கனவிற்கும் நிஜத்திற்கும் அடிப்படையில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆகவே ஆதிசங்கரர் இந்த முழு உலகமும் வெறும் மாயை, தெய்வீகத்தின் ஒரு கனவு என்று சொல்லுகிற போது அது ஒரு கருத்தாய்வு கணிப்பல்ல, அது ஒரு தத்துவ கூற்று அல்ல. மாறாக அது மூன்றாவது கண்ணில் குவிந்துள்ள ஒருவருடைய உள் அனுபவமாகும். நீ ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்திருக்கிறாய். அப்போது பூக்கள் கொட்ட ஆரம்பிக்கின்றன என்பது போல, அல்லது நீ வானத்தின் அடியில் உட்கார்ந்திருக்கிறாய். அப்போது திடீரென்று ஒரு மேகம் மழை கொட்ட ஆரம்பிக்கிறது. அல்லது நீ அதிகாலையில் உட்கார்ந்திருக்கிறாய். அப்போது சூரியன் எழுகிறது. அதன் கதிர்கள் உன்மேல் கொட்ட ஆரம்பிக்கின்றன. கற்பனை செய், உடனே அங்கு கொட்டும் உன் தலையின் உச்சியிலிருந்து ஒளி பொழிதலாய் கீழே விழத் துவங்கும். இந்த கொட்டுதலில் நீ மீண்டும் உருவாகிறாய். இது உனக்கு புதிய பிறப்பை கொடுக்கிறது. நீ மறுபிறப்படைகிறாய். உனது தினசரி செயல்களின் போது இடைவெளியின் மீது கவனம் கொள். ஆறாவது மூச்சு யுக்தி. உலகச் செயல்களில் இருக்கும் போது 2 மூச்சுக்களின் இடையே கவனத்தை வை. அப்படி பயிற்சி செய்கையில் சில தினங்களில் புதிதாக பிறப்பாயாக. உலகச் செயல்களில் இருக்கும்போது 2 மூச்சுக்களின் இடையே கவனத்தை வை. மூச்சுக்களை மறந்துவிட, அவைகளுக்கு இடையே கவனத்தோடு இரு. ஒரு மூச்சு உள்ளே வந்துள்ளது. அது திரும்புவதற்கு முன்பு, அது வெளியிடப்படுவதற்கு முன்பு அங்கு ஒரு இடைவெளி உள்ளது. ஒரு மூச்சு வெளியே போய்விட்டது. மறுபடியும் ஒரு மூச்சு எடுக்கும் முன் அங்கு ஒரு இடைவெளி. உலகச் செயல்களில் இருக்கும்போது 2 மூச்சுக்களின் இடையே கவனத்தை வை. அப்படி பயிற்சி செய்கையில் சில தினங்களில் புதிதாக பிறப்பாயாக. ஆனால் இது இடைவிடாமல் செய்யப்பட வேண்டும். இந்த 6வது யுக்தி இடைவிடாமல் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். அதனால்தான் உலகச் செயல்களில் இருக்கும்போது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் உன் கவனத்தை 2 மூச்சுக்களின் இடையே உள்ள இடைவெளியில் வைத்திருக்க வேண்டும். அதே சமயம் இது செயல்புரிகையில் பயிற்சி செய்யப்பட வேண்டும். நாம் இதே போன்ற ஒரு யுக்தியை ஏற்கனவே ஆலோசித்துள்ளோம். இப்போது இந்த ஒரு வித்தியாசம் மட்டுமே இங்குள்ளது. அதாவது இது உலகச் செயல்களில் இருக்கும்போது பயிற்சி செய்யப்பட வேண்டும். தனியாக இதை பயிற்சி செய்யாதே. நீ வேறு ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கும் போது தான் இந்த பயிற்சி செய்யப்பட வேண்டும். நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய். சாப்பிட்டு கொண்டே அந்த இடைவெளியை கவனித்துக் கொண்டிரு. நீ நடந்து கொண்டிருக்கிறாய். நடந்து கொண்டே அந்த இடைவெளியை கவனித்துக் கொண்டிரு. நீ தூங்கப் போகிறாய். கீழே படு, தூக்கம் வரட்டும். ஆனால் நீ தொடர்ந்து அந்த இடைவெளியை கவனித்துக் கொண்டிரு. ஏன் செயல்படும் போது? ஏனெனில் செயல் மனதை தவற வைக்கும். செயல் திரும்ப திரும்ப உன் கவனத்தை கேட்கும். தவறவிடாதே. நிலையாக இடைவெளியை கவனித்துக் கொண்டே இரு. செயலை நிறுத்தாதே. செயல் தொடர்ந்து நடக்கட்டும். நீ 2 தளங்களில் இருப்பாய். செய்வது இருப்பது. நமக்கு இருப்பு 2 தளங்களில் உள்ளது. செயல் புரியும் உலகம், இருக்கும் உலகம்.
சுற்றுவட்டமும் மையமும். மேல்புறத்தில் சுற்றுவட்டத்தில் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிரு, அதை நிறுத்தாதே. ஆனால் மையத்திலும் தொடர்ந்து கவனம் வைப்பதைச் செய். என்ன நடக்கும்? உனது செயல்கள் நடிக்கும் செயல்களாக மாறும். நீ ஏதோ ஒரு வேடத்தில் நடிப்பது போல. நீ ஒரு வேடத்தில் நடிக்கிறாய். உதாரணமாக, ஒரு நாடகத்தில் நீ ராமனாக மாறுகிறாய் அல்லது நீ கிறிஸ்துவாக மாறுகிறாய். நீ தொடர்ந்து கிறிஸ்துவாகவோ இராமனாகவோ நடித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அதே சமயம் நீயாகவும் தொடர்ந்து இருக்கிறாய். மையத்தில் உனக்கு தெரியும் நீ யார் என்று. மேல் புறத்தில் நீ தொடர்ந்து இராமனாக, கிறிஸ்துவாக அல்லது யாரோ ஒருவராக நடித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு தெரியும் நீ இராமன் இல்லை என்று நீ நடிக்கிறாய். நீ யார் என்று உனக்கு தெரியும். உனது கவனம் உன்னிடத்தில் மையம் கொண்டுள்ளது. உனது செயல் சுற்றுவட்டத்தில் தொடர்கிறது. இந்த முறை கடைபிடிக்கப்பட்டால் உன் முழு வாழ்க்கையும் நீண்ட நாடகமாக மாறிவிடும். நீ கதாபாத்திரங்களை நடிக்கும் நடிகனாகி விடுவாய். ஆனால் அதே சமயம் எப்பொழுதும் இடைவெளியில் மையம் கொண்டிருப்பாய். நீ இடைவெளியை மறந்துவிட்டால் அப்போது நீ கதாபாத்திரங்களை நடிப்பதில்லை. நீ அந்த பாத்திரமாகவே ஆகிவிடுகிறாய். அப்பொழுது அது நாடகமில்லை. நீ அதை வாழ்க்கை என்று தவறாக எடுத்து கொண்டு விட்டாய். இதுதான் நாம் செய்கிறது. ஒவ்வொருவரும் நான் வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது வாழ்க்கை அல்ல. அது வெறும் கதாபாத்திரம். உனக்கு சமூகத்தால், சூழ்நிலையால், பண்பாட்டால், மரபால், நாட்டால், காலத்தால் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கதாபாத்திரம். உனக்கு ஒரு கதாபாத்திரம் தரப்பட்டுள்ளது. அதை நீ நடிக்கிறாய். நீ அதனுடன் உன்னை அடையாளப்படுத்தி கொண்டு விட்டாய். அந்த அடையாளத்தை உடைப்பதற்காகவே இந்த யுக்தி. கிருஷ்ணருக்கு பல பெயர்கள் உண்டு. கிருஷ்ணா ஒரு மிகச்சிறந்த மாபெரும் நடிகன். அவர் எப்பொழுதும் தனக்குள் மயம் கொண்டவராய் நடித்தார். பல கதாபாத்திரங்களை, பல விளையாட்டுகளை நடித்தார். ஆனால் கொஞ்சம் கூட இறுக்கமில்லாமல், சீரியஸாக இல்லாமல். இறுக்கம், கடினத்தன்மை அடையாளம் கண்டு கொள்வதிலிருந்து வருகிறது. நீ உண்மை யானை இராமனாகவே நாடகத்தில் மாறிவிட்டால் அப்போது அங்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை உனது இறுக்கத்திலிருந்து வரும். சீதா திருடப்பட்டவுடன் உனக்கு ஹார்ட் அட்டாக், இதய அடைப்பு ஏற்படலாம். அதனால் முழு நாடகத்தையும் நிறுத்த வேண்டி வரலாம். உண்மையான இராமனாக மாறினால் கண்டிப்பாக இதய அடைப்பு வரும். இதயம் நின்றே கூட போய்விடலாம். ஆனால் நீ ஒரு வெறும் நடிகன். சீதா திருடப்பட்டு விட்டாள். ஆனால் எதுவும் உண்மையில் திருடப்படவில்லை. நீ உனது வீட்டிற்கு திரும்பிச் சென்று நிம்மதியாக தூங்குவாய். கனவில் கூட நீ சீதா திருடப்பட்டு விட்டாள் என்று நினைக்க மாட்டாய். உண்மையில் சீதா திருடப்பட்ட போது இராமன் அழுது கொண்டு அரற்றிக்கொண்டு மரங்களிடம் கேட்கிறான், என்னுடைய சீதா எங்கு போனாள்? யார் அவளை தூக்கி போனது? ஆனால் இந்த இடத்தை தான் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இராமன் அழுது கொண்டு அரற்றிக்கொண்டு மரங்களிடம் கேட்டான் என்றால் அவன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு விட்டான். அவன் இனிமேல் இராமன் அல்ல. அவன் இனிமேல் தெய்வீக புருஷன் அல்ல. நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது இதுதான். அதாவது இராமனுக்கு அவனது நிஜ வாழ்க்கையும் ஒரு கதாபாத்திரமே. நீ மற்ற நடிகர்கள் இராமனாக நடிப்பதை பார்த்திருப்பாய். ஆனால் இராமன் அவனே ஒரு கதாபாத்திரத்தையே நடித்தான். ஆனால் பெரிய மேடையில். இந்தியாவில் இதை பற்றி மிக அழகான கதை ஒன்று உள்ளது. அந்த கதை மிகவும் தனிச்சிறப்பு வாய்ந்ததென்று நான் நினைக்கிறேன். வேறு எங்கும், உலகத்தின் வேறெந்த பகுதியிலும் அப்படிப்பட்ட ஒன்று இல்லை. சொல்லப்படும் கதை என்னவென்றால், வால்மீகி இராமாயணத்தை இராமன் பிறப்பதற்கு முன்பே எழுதிவிட்டார். பின் இராமன் அதை பின்பற்றினார்.
ஆகவே உண்மையில் முதல் தடவை இராமன் செய்ததே வெறும் நடிப்புதான். இராமனுடைய கதை இராமன் பிறப்பதற்கு முன்பே எழுதப்பட்டு விட்டது. பிறகு இராமன் வந்தான். ஆகவே அவன் என்ன செய்ய முடியும்? வால்மீகி போன்ற மனிதன் கதை எழுதும்போது இராமன் பின்பற்ற வேண்டியதுதான். ஆக எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் முதலிலேயே நிர்ணயிக்கப்பட்டதுதான். சீதா திருடப்பட வேண்டும், யுத்தம் செய்துதான் ஆக வேண்டும். இதை நீ புரிந்து கொள்ள முடிந்தால் இப்பொழுது நீ தலைவிதி என்ற கருத்தை பாக்கியம், விதி என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு மிக ஆழமான அர்த்தம் உள்ளது. அந்த அர்த்தம் எதுவென்றால், எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டதுதான் என்று நீ எடுத்துக்கொள்ளும் போது உனது வாழ்க்கை ஒரு நாடகமாக மாறிவிடுகிறது. நீ ராமனது பாத்திரத்தை ஒரு நாடகத்தில் நடிப்பதாக எடுத்துக்கொண்டால் நீ அதை மாற்ற முடியாது. எல்லாமே நிச்சயிக்கப்பட்டதுதான். உனது வசனம் கூட. நீ சீதாவிடம் ஏதாவது கூறினால் அதுவும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதை நீ திருப்பிச் சொல்வதே. வாழ்க்கை நிச்சயிக்கப்பட்டது என்று எடுத்துக்கொண்டால் அதில் நீ எதையும் மாற்ற முடியாது. உதாரணமாக, நீ ஒரு குறிப்பிட்ட நாளில் இறக்கப் போகிறாய். அது நிச்சயமான ஒன்று. நீ இறக்கும் பொழுது நீ அழுவாய். ஆனால் அது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அப்பொழுது இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பார்கள். அதுவும் நிர்ணயமானதே. எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டதாகவும் போது எல்லாமே ஒரு நாடகமாக ஆகிவிடுகிறது. எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது என்கிற போது அதன் அர்த்தம் நீ அதை நடிக்க வேண்டியது மட்டுமே என்றாகிவிடுகிறது. நீ அதை வாழச் சொல்லி கேட்கப்படவில்லை. நீ அதை நடிக்கச் சொல்லி மட்டுமே கேட்டுக்கொள்ளப்படுகிறாய். இந்த யுக்தி, இந்த 6வது யுக்தி உன்னை ஒரு உளரீதியான நாடக பாத்திரமாக, ஒரு நடிகனாக மட்டும் மாற்றுவதற்குத்தான். நீ 2 மூச்சுகளுக்கு இடையில் உள்ள இடைவெளியின் மேல் கவனம் கொண்டுள்ளாய். வாழ்க்கை மேல்புறத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உனது கவனம் மையத்தில் இருந்தால் அப்போது மேல்புறத்தில் உனது கவனம் உண்மையாக இருக்காது. அது வெறும் குறைந்த கவனமாகவே இருக்கும். அது கவனத்திற்கு அருகில் ஏதோ ஒரு இடத்தில் நடக்கும் ஒன்றாகவே இருக்கும். நீ அதை உணர முடியும், நீ அதை அறிய முடியும். ஆனால் அது முக்கியமானதல்ல. அது எப்படி என்றால், அது உனக்கு நடப்பது போல இருக்காது. நான் இதை திரும்பவும் சொல்கிறேன். இந்த 6வது யுக்தியை கடைபிடித்தால் இந்த முழு வாழ்க்கையும் அது ஏதோ உனக்கு நடக்காதது போல் ஆகிவிடும். அது ஏதோ வேறொருவருக்கு நடப்பது போல் ஆகிவிடும். கனவில் விழிப்புணர்வு அடைய ஒரு யுக்தி. 7வது மூச்சு யுக்தி. எவ்விதத்திலும் பார்க்க முடியாத மூச்சு நெற்றியின் மையத்திலிருந்து அது இதயத்தை அடைகையில் உறங்கும் கணத்தில் கனவுகளின் மேலும் அதோடு மேலும் கூட அவைகளை செலுத்தும் மரணத்தின் திறனடைவாயாக. மேலும் மேலும் அதிக ஆழமான தளங்களில் நீ நுழைகிறாய். எவ்விதத்திலும் பார்க்க முடியாத மூச்சு நெற்றியின் மையத்திலிருந்து. நீ 3வது கண்ணை அறிந்திருந்தால் அப்போது நீ எவ்விதத்திலும் பார்க்க முடியாத மூச்சை அறிவாய். நெற்றியின் மையத்தில் இருக்கும் அந்த பார்க்க முடியாத பிராணாவை அறிவாய். அப்போது கூடவே நீ கொட்டும் அந்த சக்தியை அறிவாய், கொட்டும் அந்த ஒளியை அறிவாய். அது இதயத்தை அடைகையில், அப்படி கொட்டுவது இதயத்தை அடையும் போது, உறங்கும் கணத்தில் கனவுகளின் மேலும் அதோடு மரணத்தின் மேலும் கூட அவைகளை செலுத்தும் திறனடைவாயா? இந்த யுக்தியை 3 பாகங்களாக எடுத்துக்கொள். 1. உன்னால் மூச்சில் பிராணாவை எவ்விதத்திலும் பார்க்க முடியாத மூச்சின் பாகத்தை, பொருளல்லாத மூச்சின் பாகத்தை உணர முடிய வேண்டும். நீ 2 புருவங்களுக்கு மத்தியில் கவனத்தோடு இருந்தால் இது வந்துவிடும். அப்போது இது சுலபமாக வந்துவிடும். நீ இடைவெளியின் மீது கவனத்தோடு இருந்தால் அப்போதும் இது வந்துவிடும். ஆனால் அவ்வளவு சுலபமாக இருக்காது.
நீ மூச்சு உள்ளே வந்து தொட்டு செல்லும் தொப்புளில் உள்ள மையத்தை பற்றி விழிப்புணர்வு அடைந்ததாலும் இது வந்துவிடும். ஆனால் அந்த அளவு சுலபமாக இருக்காது. மூச்சின் பார்க்க முடியாத பாகத்தை அறிந்து கொள்ள மிக சுலபமான வழி மூன்றாவது கண்ணில் மையம் கொள்வதே. எப்பொழுதெல்லாம் நீ மையம் கொண்டிருக்கிறாயோ அப்போதெல்லாம் அது வரும். நீ பிராணா உள்ளே பாய்வதை உணர முடியும். உன்னால் பிராணா உனக்குள் பாய்வதை உணர முடிந்தால் நீ எப்போது இறக்கப் போகிறாய் என்பதை உன்னால் அறிய முடியும். உன்னால் பார்க்க முடியாத மூச்சின் பாகத்தை உணர முடியும் என்றால் நீ இறக்கும் தினத்திற்கு 6 மாதங்களுக்கு முன்பு நீ அறிய ஆரம்பிப்பாய். ஏன் பல தவசிகள் தாங்கள் இறக்கப் போகும் தினத்தை அறிவிக்கிறார்கள்? இது சுலபம். ஏனெனில் உன்னால் மூச்சு கொண்டு வருவதை, உனக்குள் பிராணா பாய்வதை பார்க்க முடிந்தால் அந்த நடைமுறை எதிர்மறையாய் திரும்பும் கணத்திலேயே நீ அதை உணர முடியும். நீ இறப்பதற்கு முன்பு, நீ இறப்பதற்கு 6 மாதத்திற்கு முன்பு நடைமுறை எதிராக திரும்புகிறது. பிராணா உன்னிலிருந்து வெளியே பாய ஆரம்பிக்கிறது. அப்போது மூச்சு அதை உள்ளே எடுத்துச் செல்வதில்லை. மாறாக எதிர்மறையாக மூச்சு அதை வெளியே எடுத்துச் செல்கிறது. அதே மூச்சு. நீ இதை உணர முடியாது. ஏனெனில் நீ பார்க்க முடியாத பாகத்தை அறிய மாட்டாய். நீ கண்ணுக்கு தெரிவதை மட்டுமே அறிவாய். நீ வெறும் வாகனத்தையே அறிவாய். வாகனத்தில் எந்த மாறுதலும் இருக்காது. இப்போது மூச்சு பிராணாவை உள்ளே கொண்டு செல்கிறது. அங்கே அதை விட்டு விடுகிறது. பிறகு வாகனம் காலியாக திரும்பி போகிறது. பின் திரும்பவும் அது பிராணாவால் நிறைகிறது. அது உள்ளே வருகிறது. ஆகவே உள்ளே வரும் மூச்சும் வெளியே போகும் மூச்சும் ஒன்றல்ல. இதை நினைவில் கொள். உள்ளே வரும் மூச்சும் வெளியே போகும் மூச்சும் வாகனங்கள் என்ற அளவில் ஒன்றே. ஆனால் உள்ளே வரும் மூச்சு பிராணாவால் நிறைந்துள்ளது. வெளியே போகும் மூச்சு காலியாக உள்ளது. நீ பிராணாவை எடுத்து கொண்டு விட்டாய். மூச்சு காலியாகிவிட்டது. இதற்கு தலைகீழானது நடக்கிறது. நீ மரணத்தை நெருங்கும் போது உள்ளே வரும் மூச்சு பிராணா இல்லாமல் காலியாக வருகிறது. ஏனெனில் உனது உடம்பு பேரண்ட இயக்கத்திலிருந்து வரும் பிராணாவை உறிஞ்ச முடியாது. நீ இறக்கப் போகிறாய். பிராணாவிற்கு அங்கு தேவையில்லை. ஆகவே முழு நடைமுறையும் தலைகீழாகிறது. மூச்சு வெளியே போகும்போது அது பிராணாவை வெளியே எடுத்துச் செல்கிறது. மூச்சின் பார்க்க முடியாததை பார்க்கக்கூடிய ஒருவன் அவனுடைய இறக்கும் தினத்தை உடனே அறிந்து கொள்வான். 6 மாதங்களுக்கு முன் நடைமுறை தலைகீழாகும். இந்த சூத்திரம் மிக மிக முக்கியமானது. எவ்விதத்திலும் பார்க்க முடியாத மூச்சு நெற்றியின் மையத்திலிருந்து அது இதயத்தை அடைகையில் உறங்கும் கணத்தில் கனவுகளின் மேலும் மரணத்தின் மேலும் கூட அவைகளை செலுத்தும் திறன் அடைவாயாக. நீ உறக்கத்தில் விழும்போது இந்த யுக்தி பயிற்சி செய்யப்பட வேண்டும். அப்போது மட்டும், வேறு எந்த நேரத்திலும் அல்ல. நீ உறக்கத்தில் விழும் சமயம் அப்போது மட்டும். அதுவே இந்த யுக்தியை கடைபிடிக்க சரியான தருணம். நீ தூங்கி விழுகிறாய். மெதுமெதுவாக உறக்கம் உன்னை ஆட்கொள்கிறது. ஒரு சில கணங்களில் உன்னுடைய உணர்வு இல்லாமல் போய்விடும். உனக்கு விழிப்புணர்வு இருக்காது. அந்த கண் வருவதற்கு முன் விழிப்புணர்வு அடைமூச்சையும் அதன் பார்க்க முடியாத பாகமான பிராணாவை பற்றியும் விழிப்புணர்வு கொள். அதோடு அது இதயத்திற்கு வருவதை உணர். அது இதயத்திற்கு வருவதை தொடர்ந்து உணர்ந்து கொண்டேரு. பிராணா உனது இதயத்திலிருந்து உடம்புக்குள் நுழையும். பிராணா இதயத்திற்குள் வருவதை தொடர்ந்து உணர்ந்து கொண்டிரு. அதோடு நீ தொடர்ந்து இதை உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே உறக்கம் வரட்டும். நீ தொடர்ந்து உணர்ந்து கொண்டேரு. அப்படியே உறக்கம் வந்து உன்னை மூழ்கடிக்கட்டும். இது நிகழ்ந்தால், அதாவது
பார்க்க முடியாத மூச்சு இதயத்திற்குள் வருவதை நீ உணர்ந்து கொண்டே இருக்கையில் உறக்கம் உன்னை ஆட்கொண்டு விட்டால் நீ கனவுகளில் விழிப்புணர்வோடு இருப்பாய். நீ கனவு கண்டு கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும். சாதாரணமாக நாம் கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. நீ கனவு காண்கையில் அதுதான் உண்மை என்று நீ நினைக்கிறாய். இதுவும் மூன்றாவது கண்ணால் தான் நடக்கிறது. நீ யாராவது உறக்கத்தில் இருக்கையில் பார்த்திருக்கிறாயா? அவனது கண்கள் மேல் நோக்கி நகர்ந்து மூன்றாவது கண்ணில் குவிந்திருக்கும். நீ பார்த்ததில்லை என்றால் இப்போது பார். உன் குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் கண்களை திறந்து அதன் கண்கள் எங்கே உள்ளன என்று பார். அதன் கருவிழி மேலே போயிருக்கும். அதோடு அவை மூன்றாவது கண்ணில் குவிந்திருக்கும். நான் குழந்தைகளை பார் என்று சொல்கிறேன். வளர்ந்தவர்களை பார்க்காதே. அவர்கள் நம்பத் தகுந்தவர்கள் அல்ல. ஏனெனில் அவர்கள் உறக்கம் ஆழமானதல்ல. அவர்கள் தங்கள் உறக்கத்தில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். குழந்தைகளை பார். அவர்களின் கண்கள் மேலேறி இருக்கும். அவர்கள் மூன்றாவது கண்ணில் குவிந்திருப்பர். இப்படி மூன்றாவது கண்ணில் குவிந்திருப்பதால் நீ உன்னுடைய கனவுகளை உண்மையென எடுத்துக்கொள்கிறாய். உன்னால் அவைகளை கனவுகள் என்று உணர முடியாது. அவை உண்மை. காலையில் எழுந்தவுடன் உனக்கு தெரியும் அப்பஸ் உனக்கு தெரியும் நான் கனவு கண்டிருக்கிறேன் என்று. ஆனால் இது பின்னால் நடந்து முடிந்த பின்பு உணர்வது. நீ கனவு கண்டு கொண்டு இருக்கும்போது நீ கனவு காண்பதை உன்னால் உணர முடியாது. அதை நீ உணர்ந்தால் அப்போது அங்கு 2 தளங்கள் இருக்கும். கனவு அங்கே இருக்கிறது. ஆனால் நீ விழித்துக்கு கொண்டிருக்கிறாய். நீ விழிப்புணர்வோடு இருக்கிறாய். கனவில் விழிப்புணர்வடைந்த ஒருவருக்கு இந்த சூத்திரம் மிகவும் அருமையானது. இது சொல்கிறது, கனவுகளின் மீதும் மரணத்தின் மீதும் கூட அவைகளை செலுத்தும் திறனடைவாயாக. நீ கனவுகளை பற்றிய விழிப்புணர்வு அடைய முடிந்தால் உன்னால் 2 காரியங்கள் செய்ய முடியும். 1, கனவுகளை உருவாக்க முடியும். சாதாரணமாக நீ கனவுகளை உருவாக்க முடியாது. மனிதன் எவ்வளவு சக்தியற்றவனாய் இருக்கிறான். உன்னால் கனவுகளை கூட உருவாக்க முடியாது. நீ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கனவு காண விரும்பினால் உன்னால் அதை கனவு காண முடியாது. அது உன் கைகளில் இல்லை. மனிதன் இந்த தகுதி கூட இல்லாமல் இருக்கிறான். கனவுகளை கூட உருவாக்க முடியாது. நீ கனவுகளின் கைகளில் இருப்பவன், அதை உருவாக்குபவன் அல்ல. ஒரு கனவு உனக்கு நிகழ்கிறது. நீ எதுவும் செய்ய முடியாது. நீ அதை நிறுத்தவும் முடியாது. நீ அதை உருவாக்கவும் முடியாது. ஆனால் நீ உன் இதயம் பிராணாவால் நிறையும் நினைவுடன் ஒவ்வொரு மூச்சோடும் பிராணா தொடர்ந்து தொட்டு கொண்டிருக்கும் பொழுது நீ உறக்கத்தினுள் சென்றால் நீ உனது கனவுகளின் எஜமானன் ஆகிவிடுவாய். இது மிகவும் அரிதான சிறப்பு. இதன் பின் நீ எந்த கனவு காண விரும்பினாலும் அந்த கனவை நீ காண முடியும். நீ உறக்கத்தினுள் விழுகையில் நான் இந்த கனவை கனவு காண விரும்புகிறேன் என்று குறித்து கொண்டால் போதும், அந்த கனவு உனக்கு வரும். நீ உறக்கத்தினுள் விழுகையில் நான் இந்த கனவை கனவு காண விரும்பவில்லை என்று சொல். அப்போது அந்த கனவு உன் மனத்தினுள் நுழைய முடியாது. ஆனால் உனது கனவு காணுதலுக்கு நீ எஜமானன் ஆகிவிடுவதால் என்ன பயன்? அது பயனற்றதல்லவா? இல்லை, அது பயனற்றது அல்ல. ஒருமுறை நீ உன்னுடைய கனவுகளுக்கு எஜமானன் ஆகிவிட்டால் நீ ஒருபோதும் கனவு காண மாட்டாய். அது மடத்தனம். உனது கனவுகளுக்கு நீ எஜமானன் ஆகும் போது கனவு காண்பது நின்று விடுகிறது. அதற்கு எந்த தேவையும் இல்லை. அப்படி கனவு காணுதல் நின்றுவிடும் போது உனது தூக்கத்தின் முழு தன்மையும் மாறிவிடுகிறது. அப்போது அதன் தன்மை மரணத்தை ஒத்ததாக ஆகிவிடுகிறது. மரணம் என்பது
ஆழ்ந்த உறக்கம். உனது உறக்கம் மரணத்தைப் போல ஆழமாக மாற முடிந்தால் இதன் பொருள் அங்கு கனவு காணுதல் இருக்காது. கனவு காணுதல் உறக்கத்தில் மேலோட்டமான தன்மையை ஏற்படுத்துகிறது. கனவுகளால் நீ மேல் மட்டத்தில் நகர்கிறாய். கனவுகளை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பதால் நீ மேல் மட்டத்தில் நகர்கிறாய். கனவு காணுதல் அங்கு இல்லாத போது நீ கடலுக்குள் விழுகிறாய், அதன் ஆழத்தை அடைகிறாய். மரணம் இதுவேதான். அதனால்தான் இந்தியாவில் உள்ள மக்கள் எப்பொழுதும் உறக்கத்தை சிறிய மரணம் என்றும் மரணத்தை நீண்ட உறக்கம் என்றும் சொல்கிறார்கள். தன்மையில் அவை இரண்டும் ஒன்றே. உறக்கம் என்பது தினசரி மரணம். மரணம் என்பது வாழ்க்கைக்கு வாழ்க்கை நடக்கும் ஒரு விஷயம். வாழ்க்கைக்கு வாழ்க்கை வரும் உறக்கம். தினந்தோறும் நீ சோர்வடைகிறாய், நீ உறக்கத்தில் விழுகிறாய். அதில் நீ உன் உயிர்ச்சத்தை திரும்ப பெறுகிறாய். காலையில் நீ உயிர் துடிப்போடு இருக்கிறாய், நீ மீண்டும் பிறக்கிறாய். 70 அல்லது 80 வருட வாழ்க்கைக்கு பின் நீ முற்றிலுமாக சோர்வடைகிறாய். இப்போது அவ்வளவு சிறிய நேரத்திற்கு மரணம் அடைவது போதாது, உனக்கு பெரிய மரணம் தேவைப்படுகிறது. அப்படி அந்த பெரிய மரணம் அல்லது பெரிய தூக்கத்திற்கு பிறகு நீ முற்றிலும் புதிய உடம்புடன் மீண்டும் பிறக்கிறாய். ஒரு முறை கனவுகளற்ற தூக்கத்தை நீ அறிய முடிந்தால், அதில் விழிப்புணர்வு அடைய முடிந்தால், அப்போது மரணத்தை பற்றிய பயமே அங்கு இருக்காது. ஒருவரும் ஒருபோதும் இறந்ததில்லை, ஒருவரும் இறக்க முடியாது. இதுதான் சாத்தியமற்ற ஒன்றே ஒன்று. ஒரு நாள் முன்புதான் நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதாவது மரணம் ஒன்றுதான் உறுதியாக நடக்கக்கூடியது. இப்போது நான் உங்களிடம் சொல்கிறேன், அதாவது மரணம் சாத்தியமற்றது. ஒருவரும் ஒருபோதும் இறந்ததில்லை, ஒருவரும் இறக்க முடியாது. இதுதான் சாத்தியமற்ற ஒன்றே ஒன்று. ஏனெனில் இந்த பேரண்டமே வாழ்க்கை. நீ திரும்ப திரும்ப மீண்டும் பிறக்கிறாய். ஆனால் உறக்கம் ஆழமாக இருக்கிறது. ஆகவே நீ உன் பழைய அடையாளத்தை மறந்து விடுகிறாய். உனது மனத்தின் நினைவுகள் சுத்தமாக அகற்றப்பட்டு விடுகின்றன. இதை இந்த விதத்தில் யோசித்துப்பார். இன்று நீ உறங்கப் போகிறாய். ஏதோ ஒரு சாதனம் அப்படி இருப்பதாக வைத்துக் கொள்வோம். விரைவில் இது போன்றது நம்மிடம் இருக்கும் டேப் ரெக்கார்டரில் அழிப்பதற்கு உள்ளதைப் போல, அதாவது டேப்பில் பதிவு செய்யப்பட்டவை எல்லாவற்றையும் இனி ஆங்கில்லாமல் சுத்தமாக அழித்துவிடக் கூடியது. இது போலவே நினைவுக்கும் சாத்தியம். ஏனெனில் நினைவு உண்மையில் ஒரு ஆழமாக பதிவு செய்து வைப்பதே. விரைவில் அல்லது சிறிது காலத்தில் நம்மிடம் ஒரு சாதனம் இருக்கும். அதை தலையில் வைத்துவிட்டால் அது உனது மனதை முழுவதுமாக சுத்தம் செய்துவிடும். காலையில் நீ தொடர்ந்து அதே ஆளாக இருக்க மாட்டாய். ஏனெனில் உறங்கப் போனது யார் என்பதையே உன்னால் நினைவுபடுத்திக் கொள்ள முடியாது. அப்போது உன் உறக்கம் மரணத்தைப் போல தோன்றும். அங்கு ஒரு தொடர்பு அருந்த நிலை வரும். உறங்கப் போனது யார் என்பதை நீ நினைவுபடுத்திக் கொள்ள முடியாது. இது இயற்கையாக நடக்கிறது. நீ மரணமடைந்து பிறகு நீ மீண்டும் பிறக்கையில் மரணமடைந்தது யார் என்பதை உன்னால் நினைவுபடுத்திக் கொள்ள முடியாது. நீ மறுபடியும் ஆரம்பிக்கிறாய். இந்த யுக்தியின் மூலம் முதலில் நீ உனது கனவுகளுக்கு எஜமானன் ஆகிறாய். அதாவது கனவு காண்பது நின்று போகும். அல்லது நீ கனவு காண விரும்பினால் உன்னால் கனவு காண முடியும். ஆனால் கனவு காணுதல் நீயே விரும்பிச் செய்வதாக ஆகிவிடுகிறது. அது தன்னிச்சையானதல்ல. அது உன்மேல் திணிக்கப்பட முடியாது. நீ அதன் பிடியில் இருக்க மாட்டாய். அதன் பின் உனது உறக்கத்தின் தன்மை மரணத்தை போன்றது போலவே ஆகிவிடும். அப்பொழுது நீ மரணம் என்பது உறக்கமே என்பதை அறிவாய். அதனால்தான் இந்த சூத்திரம் சொல்லுகிறது, கனவுகளின் மேலும் மரணத்தின் மேலும் கூட
அவைகளை செலுத்தும் திறனடைவாயாக. நீ அறிந்து கொள்வாய். அதாவது மரணம் என்பது நீண்ட உறக்கமே உதவுவதும் அழகானதும். ஏனெனில் அது உனக்கு புதிய வாழ்வை தருகிறது. அது உனக்கு எல்லாவற்றையும் புதிதாக கொடுக்கிறது. மரணம் இல்லாமல் போகிறது. கனவு காண்பது இல்லாமல் போனவுடன் மரணம் இல்லாமல் போகிறது. மரணத்தின் மேல் சக்தி பெறுவதற்கு, மரணத்தின் மேலும் அதை செலுத்தும் திறனடைவதற்கு மற்றொரு அர்த்தம் உள்ளது. மரணம் வெறும் உறக்கமே என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் போது நீ அதை செலுத்த முடியும். நீ உன் கனவுகளை செலுத்த முடியும் என்றால் நீ உன் மரணத்தையும் செலுத்த முடியும். நீ மறுபடியும் எங்கு பிறப்பது, யாருக்கு, எப்போது, எந்த உருவத்தில் என்பதையெல்லாம் நீ தேர்ந்தெடுக்க முடியும். நீ உனது பிறப்பின் எஜமானனாகவும் மாறிவிடுவாய். புத்தர் இறந்தார். நான் குறிப்பிடுவது அவருடைய கடைசி பிறவியை அல்ல, கடைசிக்கு முந்தைய பிறவியை, புத்தர் ஆவதற்கு முந்தைய பிறவியை. அப்போது இறப்பதற்கு முன் அவர் சொன்னார், நான் இந்த பெற்றோர்களுக்கு பிறப்பேன். எனது தந்தை இப்படி இருப்பார், எனது தாய் இப்படி இருப்பார். ஆனால் எனது தாய் உடனே இறந்து விடுவாள். நான் பிறந்தவுடன் எனது தாய் உடனே மரணமடைவார். நான் பிறப்பதற்கு முன்பு எனது தாய் சில குறிப்பிட்ட கனவுகளை காண்பாள். நீ உனது கனவுகளின் மேல் சக்தி பெற்றவனாக மட்டும் இருப்பதில்லை, நீ அடுத்தவரின் கனவுகளின் மேல் கூட சக்தி பெறுகிறாய். ஆகவே புத்தா ஒரு உதாரணத்திற்காக சொன்னார். குறிப்பிட்ட கனவுகள் அங்கு தோன்றும். நான் கருவில் இருக்கும்போது எனது தாய் குறிப்பிட்ட கனவுகளை காண்பாள். ஆகவே எப்பொழுது எந்த பெண்ணுக்கு இந்த கனவுகள் இந்த வரிசைப்படி வருகின்றதோ அப்போது நான் அவளுக்கு பிறக்கப் போகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது நடந்தது. புத்தரின் தாய் அதே வரிசைப்படி கனவுகளை கண்டாள். இந்த வரிசை இந்தியா முழுவதற்கும் தெரியும். ஏனெனில் இது சாதாரண கூற்று அல்ல, இது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக மதத்தில், வாழ்வின் ஆழமான விஷயங்களில், வாழ்வின் அறிவு கெட்டாத வழிகளில் ஆர்வம் கொண்டவர்களுக்கு தெரியும். அவை அறியப்பட்டவை. ஆகவே அந்த கனவுகள் விளக்கமளிக்கப்பட்டன. பிரைட் முதலில் கனவுகளுக்கு விளக்கமளித்தவர் அல்ல, மேலும் அதோடு ஆழமாக சொன்னவரும் அல்ல. மேற்கத்திய நாடுகளிலேயே அவர் முதலானவர். இந்த வரிசையின் அர்த்தம் என்ன? எனக்கு பயமாக உள்ளது. இவை அரிதான கனவுகள், மேலும் இவை திரும்ப திரும்ப அதே வரிசையில் வருகின்றன. 1, 2, 3, 4, 5, 6 கனவுகள் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வருகின்றன. அவை ஒரே கனவுகள்தான். ஒருவன் திரும்ப திரும்ப அதே படத்தை பார்ப்பது போல் இருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆகவே அவர்கள் அவரிடம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு மாபெரும் ஆன்மாவின் தந்தையாக போகிறீர்கள், புத்தராக போகும் ஒருவரின். ஆனால் உங்களது மனைவிக்கு ஆபத்து உண்டாகப் போகிறது. ஏனெனில் எப்பொழுது இந்த புத்தர் பிறந்தாலும் அவருடைய தாய் உயிர் பிழைப்பது கடினம். தந்தை கேட்டார், ஏன்? விளக்கம் அளித்தவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஏன் என்று சொல்ல முடியாது. ஆனால் இப்போது பிறக்கப் போகும் அந்த ஆன்மா சொல்லியிருக்கிறது. அதாவது அவர் மீண்டும் பிறக்கும் பொழுது அவருடைய தாய் உடனே மரணம் அடைவாள். பின்னால் புத்தர் கேட்கப்பட்டார், ஏன் உங்கள் தாய் உடனே மரணம் அடைய வேண்டும்? அவர் சொன்னார், ஒரு புத்தருக்கு பிறப்பு கொடுப்பதென்பது ஒரு மாபெரும் நிகழ்வு. ஆகவே அதன் பின் மற்ற எல்லாமும் அவசியமற்றதாக மாறிவிடுகிறது. ஆகவே தாய் இருக்க முடியாது. அவள் புதிதாக ஆரம்பிக்க மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒரு புத்தருக்கு பிறப்பை கொடுப்பது என்பது அப்படிப்பட்ட ஒரு உச்சநிலை.
அப்படிப்பட்ட ஒரு சிகரம், அதை கடந்து ஒரு தாய் இனிமேலும் இருக்க முடியாது. ஆகவே தாய் இறந்து விட்டார். மேலும் புத்தர் அவரது முற்பிறவியில் சொல்லியிருந்தார், அதாவது அவருடைய தாய் ஒரு பனை மரத்திற்கு அடியில் நின்று கொண்டிருக்கும் போது அவர் பிறப்பார். அது அப்படியே நடந்தது. அவருடைய தாய் ஒரு பனை மரத்திற்கு அடியில் நின்று கொண்டிருந்தார். புத்தர் பிறக்கும் பொழுது நின்று கொண்டிருந்தார். மேலும் அவர் சொல்லியிருந்தார், நான் எனது தாய் பனை மரத்திற்கு அடியில் நின்று கொண்டிருக்கும் போது பிறப்பேன். மேலும் நான் 7 அடி எடுத்து வைப்பேன். உடனடியாக நான் நடப்பேன். இவைகளே நான் உங்களுக்கு தரும் அடையாளங்கள். அவர் சொன்னார், இதன் மூலம் ஒரு புத்தர் பிறந்துள்ளதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இப்படி கூறிய எல்லாவற்றையும் அவர் செயல்படுத்தினார். இது புத்தரை பொறுத்தவரை மட்டுமே இப்படி அல்ல. ஜீசஸை பொறுத்தவரையிலும், மகாவீரரை பொறுத்தவரையிலும் மற்றும் பலரை பொறுத்தவரையிலும் இது இப்படித்தான். ஒவ்வொரு ஜைனா தீர்த்தங்கரரும் தனது அடுத்த பிறவியில் அவர் எப்படி பிறக்கப் போகிறார் என்பதை முன்கூட்டியே சொல்லியிருந்தனர். அவர்கள் குறிப்பிட்ட கனவு வரிசையினை கொடுத்திருந்தனர். அதாவது இப்படி அந்த குறியீடுகள் இருக்கும், மேலும் அது எப்படி நிகழும் என்றும் சொல்லியிருந்தனர். நீ செலுத்த முடியும். ஒருமுறை உன்னால் உனது கனவுகளை செலுத்த முடிந்தால் நீ எல்லாவற்றையும் செலுத்த முடியும். ஏனெனில் இந்த உலகம் செய்யப்பட்டுள்ளது கனவு என்ற பொருளில்தான். இந்த வாழ்க்கை கனவு என்ற பொருளாலேயே செய்யப்பட்டுள்ளது. ஒருமுறை உன்னால் உனது கனவுகளை செலுத்த முடிந்தால் நீ எல்லாவற்றையும் செலுத்த முடியும். இந்த சூத்திரம் சொல்கிறது மரணத்தின் மேலும் கூட. அப்போது ஒருவன் ஒரு குறிப்பிட்ட பிறப்பை தனக்கே ஒரு குறிப்பிட்ட வாழ்வை கொடுத்து கொள்ள முடியும். நாம் தன்னிச்சையற்றவர்கள். நமக்கு தெரியாது ஏன் நாம் பிறந்தோம், ஏன் நாம் இறக்கிறோம், யார் நம்மை செலுத்துவது எதற்காக. எந்த காரணமும் அதற்கு இருப்பதாக தெரியவில்லை. இவை எல்லாமே வெறும் குளறுபடிகளாக, வெறும் தற்செயலானவைகளாக தெரிகிறது. இதற்கு காரணம் நாம் எஜமானர்கள் இல்லை. ஒருமுறை நாம் எஜமானர்களாகிவிட்டால் இது இப்படி இருக்காது. திரும்பும் புள்ளியை பக்தியோடு கவனி. 8வது மூச்சு யுக்தி. அதிகபட்ச பக்தியோடு மூச்சின் 2 சந்திப்புகளின் மேலும் மையம் கொண்டு அறிபவனை அறிவாயாக. யுக்திகளில் சிறிய வித்தியாசம் உள்ளது, சிறிய மாற்றங்கள். ஆனால் யுக்திகளின் வித்தியாசங்கள் சிறியதாயிருந்தாலும் உனக்கு அவை பெரிதாக இருக்கலாம். ஒரு சிறிய வார்த்தை ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும். அதிகபட்ச பக்தியோடு மூச்சின் 2 சந்திப்புகளின் மேலும் மையம் கொண்டு உள்ளே வரும் மூச்சு திரும்பும் போது அங்கு ஒரு சந்திப்பு, வெளியே போகும் மூச்சு திரும்பும் போது அங்கு ஒரு சந்திப்பு. இந்த 2 திருப்பங்களிலும் நாம் இந்த திருப்பங்களை அலசி இருக்கிறோம். ஒரு சிறிய வித்தியாசம் உண்டாக்கப்பட்டுள்ளது. அதாவது யுக்தியில் ஒரு சிறிய வித்தியாசம். ஆனால் சாதகனுக்கு இது மிக பெரிதாக இருக்கலாம். ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் சேர்க்கப்பட்டுள்ளது, அதிகபட்ச பக்தியோடு. இதனால் முழு யுக்தியும் மாறிவிடுகிறது. முதல் விதமாக கூறப்பட்டதில் பக்தி பற்றி எந்த கேள்வியும் இல்லை. வெறும் விஞ்ஞான பூர்வமான யுக்தி. நீ செய், அது வேலை செய்யும். ஆனால் அப்படிப்பட்ட வறண்ட விஞ்ஞான பூர்வமான யுக்திகளை செய்ய முடியாத மனிதர்கள் இருக்கிறார்கள். இதயத்தை அடிப்படையாக கொண்டவர்கள், பக்தி உலகத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்காக ஒரு சிறிய வித்தியாசம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதிகபட்ச பக்தியோடு மூச்சின் 2 சந்திப்புகளின் மேலும் மையம் கொண்டு அறிபவனை அறிவாயாக. மூச்சின் 2 சந்திப்புகளின் மேலும் மையம் கொண்டு அறிபவனை அறிவாயாக. இது எப்படி செய்வது?
எப்படி? நீ யாரிடமாவது பக்தி கொள்ள முடியும்? கிருஷ்ணரின் மேல், கிறிஸ்துவின் மேல் நீ பக்தி கொள்ள முடியும். ஆனால் எப்படி உண்மையிலேயே இந்த மூச்சின் சந்திப்புகளின் மேலும் நீ பக்தி கொள்வது? இந்த விஷயம் முற்றிலும் பக்திக்கு சம்பந்தமில்லாததாக தெரிகிறது. ஆனால் அது சார்ந்தது. தந்த்ரா சொல்கிறது, உடலே கோயில் என்று. உனது உடம்பு தெய்வீகத்தின் கோயில், தெய்வீகம் வசிக்கும் இடம். ஆகவே உனது உடம்பை ஒரு பொருளைப் போல நடத்தாதே. அது தெய்வீகமானது, புனிதமானது. நீ ஒரு மூச்சை உள்ளே இழுக்கும் போது இது நீ உள்ளிழுக்கும் மூச்சு மட்டுமல்ல, இது உனக்குள்ளிருக்கும் தெய்வீகம் செய்வது. நீ சாப்பிடுகிறாய், நீ நகருகிறாய் அல்லது நடக்கிறாய். இவைகளை இந்த வழியில் பார். இவை நீ அல்ல, மாறாக உனக்குள்ளிருக்கும் தெய்வீகம் செய்கிறது. அப்போது முழு விஷயமும் சுத்தமான பக்தியாக மாறிவிடுகிறது. பல ஆன்ம சாதகர்களும் தங்கள் உடல் நேசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தங்களது உடலை தாங்கள் அன்பு கொண்டவர்களுக்கு சொந்தமான உடல்களைப் போல பராமரித்தார்கள். நீ உனது உடலை இந்த வழியில் பராமரிக்கலாம், அல்லது நீ அதை ஒரு வெறும் இயந்திர சாதனமாகவும் பராமரிக்கலாம். இது மறுபடியும் ஒருவித அணுகுமுறைதான். நீ அதை குற்ற உணர்வாக, பாவமாக பராமரிக்கலாம். நீ அதை ஏதோ ஒரு அசுத்தத்தை போல பராமரிக்கலாம். நீ அதை ஏதோ ஒரு அற்புதம் வாய்ந்ததாக, ஒரு அற்புதமாக பராமரிக்கலாம். நீ அதை தெய்வீகம் வசிக்கும் இடமாக நினைத்து பராமரிக்கலாம். அது உன்னை சார்ந்தது. நீ உனது உடலை ஒரு கோவிலாக பராமரிக்க முடியுமானால் அப்போது இந்த யுக்தி உதவியாக இருக்கும். அதிகபட்ச பக்தியோடு முயற்சி செய் இதை. நீ சாப்பிடும்போது இதை முயற்சி செய். நீ சாப்பிடுவதாக நினைக்காதே. உனக்குள் இருக்கும் தெய்வீகம் சாப்பிடுவதாக நினை. அப்போது ஏற்படும் மாற்றத்தை பார். நீ அதையே தான் சாப்பிடுகிறாய், நீ அதேதான். ஆனால் உடனே எல்லாம் வித்தியாசமாக மாறுகிறது. நீ தெய்வீகத்திற்கு உணவு கொடுக்கிறாய். நீ குளிக்கிறாய், ஒரு மிகவும் சாதாரணமான ஒன்றுமில்லாத விஷயம். ஆனால் பார்வையை மாற்று. உனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை நீ குளிப்பாட்டுவதாக உணரு. அப்பொழுது இந்த யுக்தி சுலபமாக இருக்கும். அதிகபட்ச பக்தியோடு மூச்சின் 2 சந்திப்பு களின் மேலும் மையம் கொண்டு அறிபவனை அறிவாயாக. இறந்தவனை போலப்படு. பி, இமைக்காமல் விழித்துப்பார். சி, எதையாவது உறிஞ்சு, பின் உறிஞ்சுதலாகவே மாறிவிடு. 9வது யுக்தி, இறந்தவனை போலப்படு. ஆத்திரத்தில் நிறைந்து அப்படியே இரு, அல்லது இமையை அசைக்காமல் விழித்துப்பார், அல்லது எதையாவது உறிஞ்சு, பின் உறிஞ்சுதலாகவே மாறிவிடு. இறந்தவனை போலப்படு. முயற்சி செய் இதை. திடீரென்று நீ இறந்து போய்விட்டாய். உடம்பை விட்டுவிடு. அதை அசைக்காதே. ஏனெனில் நீ இறந்து விட்டாய். நீ இறந்து விட்டதாக கற்பனை செய்து கொள். நீ உடலை அசைக்க முடியாது, நீ கண்களை அசைக்க முடியாது, நீ அழ முடியாது, நீ கத்த முடியாது, நீ எதுவும் செய்ய முடியாது. நீ இறந்து விட்டாய். இதன் பின் இது எப்படி இருக்கிறது என்று உணரு. ஆனால் ஏமாற்றாதே. நீ ஏமாற்றலாம். நீ கொஞ்சம் உடலை அசைத்து கொள்ள முடியும். அப்படி அசைக்காதே. அங்கு ஏதாவது கொசு இருந்தால் உடம்பை இறந்து போனது போலவே நடத்து. இது ஒரு மிகவும் பயன்படுத்தப்பட்ட யுக்தி. இரமண மகரிஷி இந்த யுக்தியின் மூலமாகத்தான் தனது ஞானத்தை அடைந்தார். ஆனால் அவருடைய வாழ்வில் அவரால் பயன்படுத்தப்பட்ட யுக்தி அல்ல இது. அவருடைய வாழ்வில் இது திடீரென்று நடந்தது, இயற்கையாக. ஆனால் அவர் தனது முந்தைய பிறவிகளில் கண்டிப்பாக இந்த யுக்தியை கடைபிடித்திருக்க வேண்டும். ஏனெனில் எதுவும் இயற்கையாக நிகழ்வதில்லை.
எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு காரணத்தில் தொடர்புள்ளது. திடீரென்று ஒரு நாள் இரமணர் உணர்ந்தார். அவர் அப்போது இளைஞர், 14 அல்லது 15 வயது. அதாவது அவர் இறக்கப் போகிறார். அவருடைய மனத்தில் அது அவ்வளவு உறுதியாகப்பட்டது. அதாவது இறப்பு ஆட்கொண்டு விட்டது. அவரால் அவருடைய உடம்பை அசைக்க முடியவில்லை. அவரை பாரிசவாயு தாக்கிவிட்டது போல அவர் உணர்ந்தார். பின் திடீரென்று மூச்சு திணறுவதை அவர் உணர்ந்தார். இப்போது இதயம் நின்றுவிடப் போகிறது என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. அவரால் அழக்கூட முடியவில்லை. வேறு யாரிடமாவது நான் இறக்கப் போகிறேன் என்று சொல்லக்கூட முடியவில்லை. சில சமயங்களில் பயங்கர கனவில் இது நடக்கும். நீ கத்த முடியாது, நீ நகர முடியாது. நீ விழித்த பின்பு கூட சில கணங்களுக்கு நீ எதையும் செய்ய முடியாது. அது நடந்தது. இரமணருக்கு அவருடைய உணர்வு நிலையின் மேல் முழுமையான கட்டுப்பாடு இருந்தது. ஆனால் அவரது உடம்பின் மேல் எந்த ஆளுமையும் இல்லை. அவருக்கு தெரியும் அவர் அங்கு இருக்கிறார், அவர் அங்கு உள்ளார், உணர்வோடு கவனத்தோடு உள்ளார். ஆனால் அவர் இறக்கப் போவதாக அவர் உணர்ந்தார். அது மிக உறுதியாக தெரிந்துவிட்டது. மேலும் அதை தடுக்க எந்த வழியும் அங்கு இல்லை. ஆகவே அவர் கைவிட்டு விட்டார். அவர் கண்களை மூடிக்கொண்டு அங்கு அப்படியே தொடர்ந்து இருந்தார். இறப்பதற்காக காத்திருந்தார். அவர் இறப்பதற்காக மட்டும் அங்கு காத்திருந்தார். மெதுவாக உடம்பு விரைக்க ஆரம்பித்தது. உடம்பு இறந்து விட்டது. ஆனால் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டது. அவருக்கு தெரிகிறது, இந்த உடம்பு இறந்து விட்டது, ஆனால் அவர் அங்கு இருக்கிறார். அதோடு அதுவும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிகிறது அவர் உயிரோடு இருக்கிறார். அதே சமயம் இந்த உடம்பு இறந்து விட்டது. பின் அவர் திரும்ப வந்தார். காலையில் உடம்பு சரியாகிவிட்டது. ஆனால் திரும்பி வந்த மனிதர் ஒருபோதும் பழைய அதே ஆளல்ல. ஏனெனில் அவர் இறப்பை அறிந்து கொண்டு விட்டார். அவர் மாறுபட்ட ஒரு உண்மையை, ஒரு மாறுபட்ட உணர்வு நிலையின் பரிமாணத்தை அறிந்து கொண்டு விட்டார். அவர் வீட்டிலிருந்து தப்பிவிட்டார். அந்த மரண அனுபவம் அவரை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. அவர் இந்த காலத்தின் மிகச்சில ஞானம் அடைந்தவர்களில் ஒருவராக மாறினார். இதுதான் யுக்தி. இது இரமணருக்கு இயற்கையாக நடந்தது. ஆனால் உனக்கு இது இயற்கையாக நடக்கப் போவதில்லை. ஆனால் முயற்சி செய். இதை ஏதாவது ஒரு பிறவியில் இது இயற்கையாக நடக்கலாம். நீ இதை முயற்சி செய்யும் போதே இது நடக்கலாம். அப்படி அது நடக்காவிட்டால் கூட முயற்சி ஒருபோதும் வீணாவதில்லை. அது உனக்குள் இருக்கிறது. அது உனக்குள் ஒரு விதையாக தொடர்ந்து இருக்கிறது. ஏதாவது ஒரு சமயத்தில் காலம் கனியும் போது, மழை பொழிகையில் அது முளைவிடும். எல்லா இயற்கை நிகழ்வுகளும் இப்படித்தான். சிறிது காலத்திற்கு முன் விதை விதைக்கப்பட்டது. ஆனால் காலம் கனிந்திருக்கவில்லை, மழை பெய்யவில்லை. மற்றொரு பிறவியில் காலம் கனிகிறது. நீ அதிக பக்குவம் அடைந்திருக்கிறாய், அதிக அனுபவப்பட்டிருக்கிறாய், அதிகம் இந்த உலகத்துடன் மனமுடைந்து போயிருக்கிறாய். அப்போது திடீரென்று ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மழை பெய்கிறது. அந்த விதை வெடிக்கிறது. இறந்தவனைப் போலப்படு. ஆத்திரத்தில் நிறைந்து அப்படியே இரு. அது சரிதான். நீ இறந்து கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக அது மகிழ்ச்சியான தருணமாக இருக்காது. நீ இறந்து விட்டாய் என்று நீ உணர்ந்து கொண்டிருக்கையில் அது மிகவும் ஆனந்தமானதாக இருக்கப் போவதில்லை. பயம் உன்னை ஆட்கொள்ளும். மனத்தில் கோபம் பொங்கலாம், அல்லது மனம் உடைந்து போகலாம். சோகம், வருத்தம், துன்பம் எது வேண்டுமானாலும் வரலாம். இது ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக இருக்கும். சூத்திரம் சொல்கிறது, ஆத்திரத்தில் நிறைந்து அப்படியே இரு. நீ ஆத்திரத்தை உணர்ந்தால் அப்படியே இரு. நீ சோகத்தை உணர்ந்தால் அப்படியே இரு. நீ பதட்டத்தை, பயத்தை உணர்ந்தால் அப்படியே இரு.
நீ இறந்து விட்டாய், நீ எதுவும் செய்ய முடியாது, ஆகவே அப்படியே இரு. மனத்தில் இருப்பது எதுவாக இருந்தாலும் உடல் இறந்து விட்டது, ஆகவே நீ எதுவும் செய்ய முடியாது, எனவே அப்படியே இரு. அந்த இருத்தல் மிகவும் அழகானது. சில நிமிடங்களுக்கு நீ அப்படி இருக்க முடிந்தால் திடீரென்று எல்லாம் மாறிவிட்டதை நீ உணர்ந்து கொள்வாய். ஆனால் நாம் அசைய ஆரம்பித்து விடுகிறோம். மனத்தில் ஏதாவது உணர்ச்சி இருந்தால் உடம்பு அசைய ஆரம்பித்து விடுகிறது. ஆங்கிலத்தில் உணர்ச்சிக்கு பெயரான எமோஷன் என்பது மோஷன், அதாவது அசைவுக்கு தொடர்புடையதாகவே உள்ளது. நீ கோபமடைந்தால் உடனே உனது உடம்பு அசைய ஆரம்பிக்கிறது. நீ சோகமடைந்தால் உனது உடம்பு அசைய ஆரம்பிக்கிறது. இறப்பை உணரு, அதோடு உணர்ச்சிகள். உனது உடம்பை அசைக்க இடம் கொடுக்காதே, அவை அங்கே இருக்கட்டும். ஆனால் நீ அப்படியே இருநிலையாக, இறந்து போனதாக, அங்கு என்ன இருந்தாலும் அசையாதே. அசையாதே. அல்லது இமையை அசைக்காமல் விழித்துப்பார். இந்த இமையை அசைக்காமல் விழித்துப்பார் என்ற முறைதான் மெகர் பாபாவினுடையது. வருடக்கணக்கில் அவர் அவருடைய அறையின் விட்டத்தை விழித்து பார்த்து கொண்டிருந்தார். வருடக்கணக்கில் அவர் தரையில் இறந்தவனைப் போல படுத்துக்கொண்டு விட்டத்தை இமை கொட்டாமல் விழித்து பார்த்து கொண்டிருந்தார், கண்களை அசைக்காமல். அவர் மணிக்கணக்கில் படுத்து கிடப்பார், சும்மா விழித்து பார்த்து கொண்டு எதுவும் செய்யாமல். கண்களால் விழித்து பார்த்து கொண்டிருப்பது நல்லது, ஏனெனில் நீ மறுபடியும் மூன்றாவது கண்ணில் நிலைப்பாய். அப்படி நீ மூன்றாவது கண்ணில் ஒரு முறை பொருந்திவிட்டால் நீ உனது இமைகளை அசைக்க விரும்பினாலும் அது முடியாது. அவை நிலை குத்தியதாக மாறிவிடும். மெகர் பாபா இப்படி விழித்து பார்ப்பதனால் தான் அடைந்தார். நீ கேட்கிறாய், எப்படி இந்த சிறிய பயிற்சிகளின் மூலம்? ஆனால் 3 வருடம் அவர் விட்டத்தை விழித்து பார்த்து கொண்டிருந்தார், வேறெதுவும் செய்யாமல். 3 வருடம் என்பது நீண்ட காலம். 3 நிமிடங்களுக்கு இதை செய். அப்போதே நீ ஏதோ 3 வருடங்களாக அங்கேயே படுத்திருப்பதைப் போல நீ உணர்வாய். 3 நிமிடங்கள் மிக மிக நீண்டதாக மாறிவிடும். நேரம் போகவே மாட்டேன் என்பது போல, கடிகாரம் நின்று விட்டது போல அது தோன்றும். மெகர் பாபா விழித்து பார்த்தார், விழித்து பார்த்தார். மெதுவாக எண்ணங்கள் நின்றன, அசைவுகள் நின்றன. அவர் வெறும் உணர்வு நிலையாக மாறினார். அவர் வெறும் விழித்து பார்ப்பதாக மாறினார். அதன் பின் அவரது வாழ்நாள் முழுவதும் மௌனமாகவே தொடர்ந்து இருந்தார். இந்த விழித்து பார்ப்பதன் மூலம் அவர் உள்ளே மிகவும் மெளனமாக மாறினார். அதாவது அதன் பின் சொற்களை கோர்ப்பதே சாத்தியமில்லாமல் ஆகிவிட்டது அவருக்கு. மெகர் பாபா ஒரு முறை அமெரிக்காவில் இருந்தார். அப்போது மற்றவர்களின் எண்ணத்தை படிக்கக்கூடிய, மனத்தை படிக்கக்கூடிய ஒருவர் அங்கிருந்தார். மேலும் அவர் மனதை படிக்கக்கூடியவர்களில் உண்மையிலேயே மிகவும் அபூர்வமானவர். அவர் தனது கண்களை மூடிக்கொள்வார், உன் முன்னால் உட்காருவார். பின் சில நிமிடங்களில் அவர் உன்னோடு ஒத்திசைவு கொண்டு விடுவார். பிறகு அவர் நீ யோசித்துக் கொண்டிருப்பதையெல்லாம் எழுத ஆரம்பித்து விடுவார். 1000 தடவைகள் அவர் பரிசோதிக்கப்பட்டுள்ளார். அவருடையது எப்பொழுதும் சரியாக, எப்பொழுதும் துல்லியமாகவே இருக்கும். ஆக யாரோ ஒருவர் அவரை மெகர் பாபாவிடம் அழைத்து வந்திருந்தார். அவர் அங்கு அமர்ந்தார். ஆனால் இதுதான் அவர் வாழ்க்கையிலேயே அவர் அடைந்த ஒரே தோல்வி, ஒரே ஒரு தோல்வி. ஆனால் மறுபடியும் இதை நாம் ஒரு தோல்வி என்று சொல்ல முடியாது. அவர் மறுபடியும் முயன்றார். அவருக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது. ஆனால் அவரால் ஒரே ஒரு வார்த்தை யை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. கையில் பேனாவுடன் அவர் அங்கே உட்கார்ந்திருந்தார். பிறகு சொன்னார், என்ன விதமான மனிதர் இவர்? என்னால் படிக்க முடியவில்லை, ஏனெனில்
அங்கு படிப்பதற்கு எதுவும் இல்லை. இந்த மனிதன் சுத்தமாக காலியாயிருக்கிறான். இந்த மனிதன் இங்கு உட்கார்ந்திருப்பதையே நான் மறந்துவிட்டேன். என் கண்களை மூடிய பிறகு நான் மறுபடியும் கண்களை திறந்து பார்க்க வேண்டி வந்தது. ஏனெனில் இந்த மனிதன் எனக்கு முன் இருக்கிறானா அல்லது தப்பித்து ஓடிவிட்டானா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. ஆகவே என்னை குவிப்பதே, ஒன்று சேர்ப்பதே கடினமாக உள்ளது. ஏனெனில் நான் கண்களை மூடும் கணத்திலேயே நான் ஏமாற்றப்படுவதாக நான் உணர்கிறேன். அந்த மனிதன் தப்பித்து போய்விட்டான். ஆகவே எதிரில் அங்கு யாரும் இல்லை என்பதைப் போல நான் கண்களை மறுபடியும் திறந்து பார்க்க வேண்டியுள்ளது. அப்படி பார்க்கும்போது இந்த மனிதன் இங்குதான் இருக்கிறான். எனவே அவர் கொஞ்சம் கூட யோசித்துக் கொண்டிருப்பதில்லை. அந்த விழித்து பார்த்தல், அந்த இடைவிடாத விழித்து பார்த்தல் அவர் மனத்தை முழுவதுமாக நிறுத்திவிட்டது. அல்லது இமைக்காமல் விழித்துப்பார், அல்லது எதையாவது உறிஞ்சு பின் உறிஞ்சுதலாகவே மாறிவிடு. இவை சிறிய மாற்றங்கள். எதுவாயிருந்தாலும் போதும். நீ இறந்து விடுகிறாய், அது போதும். ஆத்திரத்தில் நிறைந்து அப்படியே இரு. இந்த பகுதி மட்டுமே ஒரு யுக்தியாக முடியும். நீ கோபமாயிருக்கிறாய், கீழே படு, கோபத்திலே இரு. அதிலிருந்து நகராதே, வேறெதையும் செய்யாதே, தொடர்ந்து அசைவற்றிரு. கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய முழு யுக்தியும் இந்த ஒரே விஷயத்தை சார்ந்ததே. ஆத்திரத்தில் நிறைந்து அப்படியே இரு. நீ கோபமாயிருந்தால் அப்பொழுது கோபமாகவே இரு. அதோடு தொடர்ந்து கோபமாகவே இரு, நகராதே. நீ அப்படியே இருக்க முடிந்தால் கோபம் போய்விடும். பிறகு நீ வேறு ஒரு மனிதனாக வெளியே வருவாய். நீ பதட்டத்தில் இருந்தால் எதையும் செய்யாதே. அங்கேயே இரு, அங்கேயே தங்கியிரு. பதட்டம் போய்விடும். நீ வேறு மனிதனாக வெளியே வருவாய். ஒருமுறை நீ பதட்டத்தை, அது உன்னை அசைக்காமல் இருந்து அதை பார்த்து விட்டாயானால் நீ எஜமானன் ஆகிவிடுவாய். அல்லது இமைகளை அசைக்காமல் விழித்துப்பார், அல்லது எதையாவது உறிஞ்சு பின் உறிஞ்சுதலாகவே மாறிவிடு. இந்த கடைசி ஒன்று உடலை சேர்ந்தது, செய்வதற்கு சுலபமானது. ஏனெனில் ஒரு குழந்தை செய்ய வேண்டிய முதல் காரியமாக இருப்பது உறிஞ்சுவதுதான். உறிஞ்சுவதுதான் வாழ்வின் முதல் செயல். குழந்தை பிறக்கும் பொழுது அது அழ ஆரம்பிக்கிறது. இந்த அழுகை எதற்காக என்று நீ ஆழ்ந்து பார்க்க முயற்சிக்காமல் இருந்திருக்கலாம். குழந்தை உண்மையில் அழுவதில்லை. அது அழுவது போல நமக்கு தெரிகிறது. ஆனால் குழந்தை காற்றை உறிஞ்சுகிறது. மேலும் ஒரு குழந்தை அழ முடியவில்லை என்றால் சில நிமிடங்களில் அது இறந்துவிடும். ஏனெனில் அழுகையே காற்றை உறிஞ்சுவதற்கு செய்யும் முதல் முயற்சியாகும். குழந்தை கருப்பையில் இருக்கும் வேளையில் அது சுவாசிப்பதில்லை. அது சுவாசிக்காமலே உயிரோடு இருக்கிறது. அது நிலத்துக்கு அடியில் யோகிகள் என்ன செய்கிறார்களோ அதையே செய்கிறது. அதாவது குழந்தை சுவாசிக்காமலேயே வெறும் பிராணாவை பெற்று கொண்டிருக்கிறது. தூய்மையான பிராணா தாயிடமிருந்து கிடைக்கிறது. அதனால்தான் தாய்க்கும் குழந்தைக்கும் இடையேயான அன்பு மற்ற அன்புகளை விட முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது. ஏனெனில் தூய்மையான பிராணாசக்தி இருவரையும் இணைக்கிறது. இப்போது இது ஒருபோதும் மறுபடியும் நடக்க முடியாது. அங்கு ஒரு நுட்பமான பிராணாவின் உறவு இருக்கிறது. தாய் தனது பிராணாவை குழந்தைக்கு கொடுக்கிறாள். குழந்தை சுவாசிப்பதே கிடையாது. ஆகவே குழந்தை பிறக்கும் பொழுது அது தாயிடமிருந்து முன்பின் அறியாத உலகத்திற்குள் வீசப்படுகிறது. இப்போது பிராணா சக்தி அவ்வளவு சுலபமாக அதற்கு கிடைக்காது. அது தானே தான் சுவாசிக்க வேண்டும். முதல் அழுகை என்பது காற்றை உறிஞ்சும் முயற்சி. அதன் பின் குழந்தை தாயின் மார்பிலிருந்து
பாலை உறிஞ்சுகிறது. இவைகளே நீ முதலில் செய்த அடிப்படை செயல்கள். நீ செய்த வேறு எதுவாயிருந்தாலும் அவை பின்னால் வருபவையே. இவைதான் வாழ்வின் முதல் செயல்கள். இவைகளை பயிற்சி செய்யவும் முடியும். இந்த சூத்திரம் சொல்கிறது, எதையாவது உறிஞ்சு, பின் உறிஞ்சுதலாகவே ஆகிவிடு. எதையாவது உறிஞ்சு, வெறும் காற்றை உறிஞ்சு, ஆனால் காற்றை மறந்துவிட்டு வெறும் உறிஞ்சுதலாக ஆகிவிடு. இதன் அர்த்தம் என்ன? நீ எதையாவது உறிஞ்சிக் கொண்டிருக்கிறாய். அப்போது நீ உறிஞ்சுபவனாக இருக்கிறாய், உறிஞ்சுதலாக அல்ல. நீ பின்னால் நின்று கொண்டு உறிஞ்சிக் கொண்டிருக்கிறாய். இந்த சூத்திரம் சொல்கிறது, பின்னால் நிற்காதே, செயலில் இறங்கு, பின் உறிஞ்சுதலாக மாறு. எது வேலை செய்யுமோ அது எதுவாயிருந்தாலும் முயற்சி செய். நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய், ஓடுதலாக ஆகிவிடு. ஓடுபவனாக இருக்காதே, ஓடுதலாக மாறு. அதோடு ஓடுபவனை மற. உள்ளே ஓடுபவன் ஒருவரும் இல்லாததை உணரு. வெறும் ஓடுதல் என்ற இயக்கமே. நீ ஒரு இயக்கம், ஒரு ஆற்றோட்டம் போன்ற ஓட்டம். உள்ளே யாரும் இல்லை. உள்ளே அமைதிதான். வெறும் இயக்கமே அங்குள்ளது. உறிஞ்சுவது நல்லது, ஆனால் நீ இதை மிகவும் சிரமமானதாக உணர்வாய். ஏனெனில் நாம் அதை முழுதாக மறந்துவிட்டோம். ஆனால் உண்மையில் சுத்தமாக மறந்துவிடவில்லை. ஏனெனில் நாம் அதற்கு மாற்றுச் செய்து கொண்டேதான் இருக்கிறோம். தாயின் மார்பகங்களுக்கு சிகரெட்டை மாற்றாக வைத்து கொண்டுள்ளோம். நீ அதை உறிஞ்சிக் கொண்டே இருக்கிறாய். அது முளைக்காம்பை தவிர வேறொன்றுமல்ல. தாயின் மார்பகமும் அதன் முளைக்காம்பும் தான். அதோடு வெதுவெதுப்பான புகை உள்ளே பாயும் பொழுது அது வெதுவெதுப்பான பாலை போல இருக்கிறது. ஆகவே தாயின் மார்பகங்களை அவர்கள் விரும்பிய அளவு உறிஞ்ச அனுமதிக்கப்படாதவர்கள் எல்லாம் பின்னால் புகைமா பிடிப்பார்கள். இது ஒரு மாற்று, ஆனால் மாற்றே போதும். நீ சிகரெட்டை உறிஞ்சும் போது உறிஞ்சுதலாக மாறு. சிகரெட்டை மற, புகை பிடிப்பவனை மற, புகைப்பதாகவே மாறிவிடு. நீ உறிஞ்சும் பொருள் ஒன்று உள்ளது, உறிஞ்சுகிறவன் ஒருவன் அங்கிருக்கிறான். இவை இரண்டுக்கும் இடையேயுள்ள இயக்கம் உறிஞ்சுதல். உறிஞ்சுதலாக மாறு, இயக்கமாக மாறு. இதை முயற்சி செய். அப்போது நீ உனக்கு சரியானதை கண்டுகொள்வாய். நீ தண்ணீர் குடிக்கிறாய். குளிர்ந்த தண்ணீர் உள்ளே போகிறது. குடித்தலாக மாறு. தண்ணீரை குடிக்காதே. தண்ணீரை மறந்துவிடு. உன்னையும் உன் தாகத்தையும் மறந்துவிடு. வெறும் குடித்தலாக மாறு. அந்த இயக்கமாக மட்டும். அந்த குளிர்ச்சி, அந்த தொடுதல், அந்த நுழைதல், மேலும் அந்த இயக்கத்திற்கு கொடுக்க வேண்டிய உறிஞ்சல், இவைகளாக மாறிவிடு. ஏன் கூடாது? என்ன நடக்கும்? நீ உறிஞ்சுதலாக மாறினால் என்ன நடக்கும்? நீ உறிஞ்சுதலாக மாறிவிட முடிந்தால் உடனடியாக நீ வெகுளியாக மாறுவாய். முதல் நாள் புதிதாக பிறந்த குழந்தையைப் போல. ஏனெனில் அதுதான் முதல் இயக்கம். ஒரு வழியில் நீ பின்னே செல்வாய், ஆனால் அந்த இயக்கம் உன்னிடம் இருக்கிறது. மனிதனின் ஜீவன் உறிஞ்சுவதற்காக இயங்குகிறது. அவன் பல விதங்களில் முயற்சிக்கிறான், ஆனால் எதுவும் உதவுவதில்லை. ஏனெனில் முக்கியமானது விட்டு போகிறது. நீ வெறும் உறிஞ்சுதலாக மாறாமல் எதுவும் உதவ முடியாது. ஆகவே இதை முயற்சி செய். நான் இந்த முறையை ஒருவனுக்கு கொடுத்தேன். அவன் பலவற்றையும் முயன்று பார்த்தவன். அவன் பல முறை களை முயற்சித்து பார்த்திருக்கிறான். பிறகு அவன் என்னிடம் வந்தான். நான் அவனை கேட்டேன், இந்த மொத்த உலகத்திலிருந்தும் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்கச் சொல்லி நான் சொன்னால் நீ எதை தேர்ந்தெடுப்பாய்? அதோடு நான் உடனடியாக அவனுடைய கண்களை மூடிக்கொள்ளச் சொல்லி, உடனே என்னிடம் சொல்லு, அதை பற்றி யோசிக்காதே என்றேன். அவன் பயந்தான், தயங்கினான். ஆகவே நான் அவனிடம் சொன்னேன்,
பயப்படாதே, தயங்காதே, வெளிப்படையாக என்னிடம் சொல்ல. அவன் சொன்னான், இது மடத்தனம். ஆனால் என் முன்னால் மார்பகங்கள் தோன்றின. பிறகு அவன் குற்ற உணர்ச்சி அடைய ஆரம்பித்தான். ஆகவே நான் சொன்னேன், குற்ற உணர்ச்சி அடையாதே. மார்பகத்தால் எதுவும் தவறில்லை. அவை மிகவும் அழகானவைகளில் ஒன்று. ஆகவே எதற்கு குற்ற உணர்ச்சி? ஆனால் அவன் சொன்னான், இது எப்போதும் என் மனதில் நிறைந்திருக்கிறது. முதலில் சொல்லுங்கள், நான் ஏன் பெண்களின் மார்பகங்களின் மேல் இவ்வளவு ஈடுபாடு கொண்டுள்ளேன்? எப்பொழுது நான் ஒரு பெண்ணை பார்த்தாலும் முதலில் நான் பார்ப்பது மார்பகங்களைத்தான். முழு உடம்பும் இரண்டாவதுதான். இது அவனை பொறுத்தவரை மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் இப்படித்தான், கிட்டத்தட்ட ஒவ்வொருவரும். மேலும் இது இயற்கையானது. ஏனெனில் தாயின் மார்பகம்தான் இந்த பேரண்டத்தில் முதல் தொடர்பு. இது அடிப்படையானது. பேரண்டத்துடன் ஏற்பட்ட முதல் தொடர்பு தாயின் மார்பகம்தான். அதனால்தான் மார்பகங்கள் அவ்வளவு வசீகரிக்கின்றன. அவை அழகாக தெரிகின்றன. அவை ஈர்க்கின்றன. அவை கழுக்கு காந்த சக்தி இருக்கிறது. அந்த காந்த சக்தி உன் உணர்வற்ற நிலையிலிருந்து வருகிறது. அதுதான் நீ தொடர்பு கொண்ட முதலாவது. அதோடு அந்த தொடர்பு அன்புமிக்க தாயிருந்தது. அது அழகாக இருந்தது. அது உனக்கு உணவு, உடனடி சக்தி, அன்பு, இப்படி எல்லாவற்றையும் கொடுத்தது. அந்த தொடர்பு மிருதுவானது, வரவேற்பது, உபசரிப்பது. இது மனிதனின் மனதில் அப்படியே தங்கிவிட்டது. ஆகவே நான் அந்த மனிதனிடம் சொன்னேன், இப்போது நான் உனக்கு ஒரு முறையை தருகிறேன். நான் அவனுக்கு கொடுத்த முறை இதுதான். எதையாவது உறிஞ்சு, பின் உறிஞ்சு தலாகவே ஆகிவிடு. நான் சொன்னேன், உன் கண்களை மூடிக்கொள். உன் தாயின் மார்பகங்களை அல்லது உனக்கு பிடித்த யாரோ ஒருவரின் மார்பகங்களை கற்பனை செய்து கொள். கற்பனை செய்த பின் உண்மையான மார்பகங்கள் அங்கு இருப்பது போல் உறிஞ்ச ஆரம்பி. உறிஞ்சத் தொடங்கு. அவன் உறிஞ்சத் தொடங்கினான். 3 நாட்களில் அவன் மிக வேகமாக, மிக பைத்தியக்காரத்தனமாக உறிஞ்சிக் கொண்டிருந்தான். அவன் அதனால் மிகவும் பூரிப்பு அடைந்தான். அவன் என்னிடம் சொன்னான், இது ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது. நான் நாள் முழுதும் உறிஞ்ச விரும்புகிறேன். அதோடு இது மிக அழகாக இருக்கிறது. இதனால் மிக ஆழமான மௌனம் உருவாகியுள்ளது. 3 மாதத்திற்குள் உறிஞ்சுதல் மிக மிக அமைதியான செயலாக மாறிவிட்டது. உதடுகள் நின்றுவிட்டன. அவன் எதையோ செய்து கொண்டிருக்கிறான் என்பதை உன்னால் யூகிக்க கூட முடியாது. ஆனால் உள்ளே உறிஞ்சுதல் ஆரம்பமாகிவிட்டது. அவன் நாள் முழுவதும் உறிஞ்சிக் கொண்டிருந்தான். அது ஒரு மந்திரமாக, ஒரு ஜபமாக மாறிவிட்டது. மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது. ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு அவன் என்னிடம் வந்து சொன்னான், ஏதோ புதிதாக எனக்கு நடக்கிறது. ஏதோ இனிப்பானது எனது தலையில் இருந்தது நாக்கின் மீது இடைவிடாமல் விழுந்து கொண்டிருக்கிறது. அது மிகவும் இனிப்பாகவும் மிகவும் சக்தியை கொடுப்பதாகவும் உள்ளது. அதனால் எனக்கு உணவே தேவைப்படுவதில்லை. பசி கொஞ்சம் கூட இல்லை. சாப்பிடுவது என்பது வெறும் சடங்காகிவிட்டது. நான் குடும்பத்தில் ஏதும் பிரச்சனை உண்டாகிவிடக் கூடாது என்பதற்காகவே ஏதோ சாப்பிடுகிறேன். ஆனால் என்னிடம் ஏதோ ஒன்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது மிகவும் இனியது, வாழ்வு கொடுப்பது. நான் அவனை தொடரச் சொன்னேன். மறுபடியும் 3 மாதம் கழித்து ஒரு நாள் அவன் பித்தனைப் போல என்னிடம் ஆடிக்கொண்டே வந்தான். அவன் சொன்னான், உறிஞ்சுதல் மறைந்து விட்டது. ஆனால் நான் இப்போது வேறு மனிதன். நான் உங்களிடம் வந்த அதே மனிதன் அல்ல.
எனக்குள் ஏதோ ஒரு கதவு திறந்து விட்டது, ஏதோ உடைந்து விட்டது. அதோடு எந்த ஆசையும் ஆங்கில்லை. இப்போது எனக்கு எதுவும் வேண்டாம். கடவுள் கூட வேண்டாம், மோட்சம் கூட, விடுதலை கூட வேண்டாம். எனக்கு எதுவும் வேண்டாம். இப்போது எல்லாமே அது இருக்கும்படியே சரிதான். நான் அதை ஏற்கிறேன். நான் பரமானந்தமாய் இருக்கிறேன். இதை முயற்சி செய். எதையாவது உறிஞ்சு பின் உறிஞ்சுதல் ஆக மாறு. இது பலருக்கு உதவலாம், ஏனெனில் இது மிகவும் அடிப்படையானது. இன்று இது போதும்.